Praise be to God. Once again, we thank and praise the Lord God for this blessed opportunity He has granted unto us to come to His blessed and holy presence. We welcome all of you in the most blessed and holy name of our Lord and Savior, Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakam Christian Brethren Assembly and also GLM Bookshop Ministries in Chennai. To begin with, we shall start with the opening prayer. I request for the opening prayer from Salem Peniel Assembly, Brother Melvin. Brother Melvin is the elder of the Peniel Assembly in Salem. Request Brother Melvin to pray for the opening prayer. Over to Salem. Praise the Lord, brother. Praise the Lord. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேலைக்காக கூட நன்றியார் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துக்கிறோம். ஆண்டவரே, மட்டுமா எமது கிருபை எங்கள் அனைவரையும் பாதுகாத்து ஆண்டவரே உம்முடைய இரக்கத்திற்குள்ளாக எங்களை நீர் வழிநடத்தி வருகிற தயவு இறக்கும் கிருபைகளுக்காய் கொடா கூடி ஸ்தோத்திரம் எடுக்கிறோம். ஆண்டவரே எமது கிருபை எங்களை தாங்குகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அனுதினமும் ஆண்டவரே நீர் எங்களை போஷிப்பித்து வழிநடத்தி வருகிற தயவு இறக்கும் கிருபைகளுக்காக உமக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் எடுக்கிறோம். ஆண்டவரே இந்த அருமையான இணையதளத்தின் மூலமாக ஆண்டவரே எங்களுடைய அனைவரையும் கூட இதில் கூட்டி சேர்த்ததற்காக கூட நமக்கு கொடா கூடி ஸ்தோத்திரம் எடுக்கிறோம். கோடம்பாக்கம் சபையார விசேஷமா என்னுடைய பாதபல்ல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அதில் ஊழியராக இருக்கிற அருமையான சகோதரரை எடுத்து பயன்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தரையும் கூட நமது கிருபையினால் ஆசீர்வாதங்களால் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தமிழகத்தின் பல பகுதிகளிலும் ஆண்டவரே அதுபோல இந்தியாவிலும் பல பகுதிகளிலும் இருந்து இணைந்திருக்கின்ற விசுவாசிகள் அனைவருடைய தேவைகளை நீ இந்த காலத்தில் அறிந்திருக்கிறீர். அவர்கள் தேவைகளை எல்லாம் நீ நிறைவாக்க வேண்டுமா நம்முடைய பாதபல்ல கெஞ்சுகிறோம். ஆண்டவரே இந்த இணையதளத்தின் சேவையானது நல்ல முறையில் கிடைக்கவும், ஆண்டவரே இந்த கூட்டமானது நல்ல முறையிலே ஆண்டவரே ஆவியானவர் தாமே எங்களோடு கூட இடைபெற வேண்டுமா நம்முடைய பாதபல்ல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த வேலையில கூட அருமையான ஊழியர் சகோதரர் பால் அகஸ்டின்காக உடைய பாதங்களை வருகிறோம். ஆண்டவரே மட்டுமா நீர் அவரை பயன்படுத்தி வருகிற தயவு இறக்கும் கிருபைகளுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் எடுக்கிறோம். நல்ல ஆரோக்கியம், பலன், சுகத்தை நீர் தந்து குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே அது போல மொழிபெயர்க்கிற அருமையான சகோதரரையும் இது பாதபல்லப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே பாடல்களை இது பாதபல்லப்பு கொடுக்கிறோம். கொண்டு வரக்கூடிய ஆண்டவரே அந்த விசுவாசியையும் கூட நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நம்முடைய பாதபல்ல கெஞ்சுகிறோம். ஆண்டவரே எங்களை தாழ்த்துக்கிறோம். ஆண்டவரே ஆவியானவர் தாமே ஏற்ற செய்தியின் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசும். ஆண்டவரே மரியாதை போல ஆண்டவரே நாங்கள் உமது பாதத்திலிருந்து அமர்ந்து கற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே எங்களை தாழ்த்துக்கிறோம். ஆண்டவரே சகல துதி கன மைமையெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் எடுக்கிறோம் பிதாவே, ஆமேன். Thank you, Brother Melvin from Salem district in Salem town for the prayer. May God be with you and your children and all the dear ones in the days to come. We pray for the assembly where you are in fellowship with. The next session is the singing time, the singing session, and today we have along with us Brother Jayas Singh Joseph from Tuticorin Assembly, and we thank God for him having accepted our invitation, and we praise God for all what he has done for him, and we take you over to Tuticorin right now to Brother Jayas Singh Joseph. Yes, brother, thank you. Thank you. Yes, do you hear me? Okay. Yes, we can hear you. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் இன்றும் என்றும் மகிமைப்படுவதாக. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால்
நான் அவரை பாடுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் கூறுகிறதை நாம் கேட்டிருக்கிறோம். அதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கிறோம். இந்த நாளிலே நம்முடைய பாடல் புத்தகத்திலே 607வது பாடல், எந்த நண்புள்ள ஆண்டவரே ஆயிரம் ஸ்தோத்திரமே. இதிலே ஒரு கவி விதமாக நமக்கு விதமாக சொல்லப்படுகிறது. ஒரு நொடி பொழுதினிலே மாய்ந்திருக்கும் என் வாழ்வில் திருவுள்ளம் தந்தீரையா நான் கிருபையாய் வாழ்வதற்கே என்ற அந்த அருமையான பாடலை இப்பொழுது நாம் பாடலாம். எந்த நண்புள்ள ஆண்டவரே ஆயிரம் ஸ்தோத்திரமே, நீர் செய்த நன்மைக்கெல்லாம் நாதா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. நீர் செய்த நன்மைக்கெல்லாம் நாதா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. எந்த நண்புள்ள ஆண்டவரே உலகத்தின் பாவத்திலே நான் பாவியாய் வாழ்ந்திருந்தே, உலகத்தின் பாவத்திலே நான் பாவியாய் வாழ்ந்திருந்தே, கிருபையாய் மீட்டீரையா நாதா ரட்சிப்பை தந்தீரையா. கிருபையாய் மீட்டீரையா நாதா ரட்சிப்பை தந்தீரையா. எந்த நண்புள்ள ஆண்டவரே ஆபத்து காலத்திலே அடியேன் உம்மை நினைத்தே, ஆபத்து காலத்திலே அடியேன் உம்மை நினைத்தே. ஆண்டவா உம்தயவான் ஆசீர்வாதம் நான் பெற்றே, ஆண்டவா உம்தயவான் ஆசீர்வாதம் நான் பெற்றே. எந்த நண்புள்ள ஆண்டவரே ஒரு நொடி பொழுதினிலே மாய்ந்திருக்கும் என் வாழ்வில், ஒரு நொடி பொழுதினிலே மாய்ந்திருக்கும் என் வாழ்வில் திருவுள்ளம் தந்தீரையா நான் கிருபையாய் வாழ்வதற்கே. திருவுள்ளம் தந்தீரையா நான் கிருபையாய் வாழ்வதற்கே. எந்த நண்புள்ள ஆண்டவரே இன்று நான் பாடுவது உம்மால் தான் இயேசுநாதா. இன்று நான் பாடுவது உம்மால் தான் இயேசுநாதா. என்றும் நான் பாட வேண்டும் என்னுள் நீர் வாழ்கின்றதா. என்றும் நான் பாட வேண்டும் என்னுள் நீர் வாழ்கின்றதா. எந்த நண்புள்ள ஆண்டவரே ஆயிரம் ஸ்தோத்திரமே. நீர் செய்த நன்மைக்கெல்லாம் நாதா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. நீர் செய்த நன்மைக்கெல்லாம் நாதா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. எந்த நண்புள்ள ஆண்டவரே ஆண்டவர்
நமக்கு அநேக நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். இன்று நாம் பாடுவது உம்மால் தான் இயேசுநாதா என்ற அருமையான ஒரு பாடலை நாம் பாடினோம். இப்பொழுது நம்முடைய பாடல் புத்தகத்திலே உள்ள 664வது பாடல். நம்முடைய தாளந்தை எல்லாம் நாம் கர்த்தருக்காக செலவிட வேண்டியவர்களாக இருக்கிறோம். பணத்தினுடைய ஆசை எல்லா தீமைக்கும் நமக்கு வேறாய் இருக்கிறது. ஆனால் உண்ணவும் நாம் உடுக்கவும் இருந்தால் போதும். ஆத்தும ஆதாயத்தின் பலன் ஜீவனின் கனியாம், காத்திருந்து அடைந்து கொண்டால் பாக்கியம் வருமே என்ற ஒரு அருமையான ஒரு பாடல். உன் தாளந்தெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்காய் நாம் செலவிட வேண்டியவர்களாக இருக்கிறோம். தாளந்தெல்லாம் இன்றே செலவிடு இயேசு கிறிஸ்துவுக்காய். உன் செல்வம் எல்லாம் இன்றே செலவிடு தேவ அருட்பணிக்காய். உன் தாளந்தெல்லாம் இன்றே செலவிடு இயேசு கிறிஸ்துவுக்காய். உன் சம்பத்தெல்லாம் இன்றே செலவிடு தேவ அருட்பணிக்காய். பணத்தின் ஆசை தீமைகளுக்கு வேறாயிருக்கிறது. உண்ணவும் நான் உடுக்கவும் உண்டானால் அது போதும். பணத்தின் ஆசை தீமைகளுக்கு வேறாயிருக்கிறது. உண்ணவும் நான் உடுக்கவும் உண்டானால் அது போதும். உன் தாளந்தெல்லாம் இன்றே செலவிடு இயேசு கிறிஸ்துவுக்காய். உன் செல்வம் எல்லாம் இன்றே செலவிடு தேவ அருட்பணிக்காய். உலகில் யாரும் ஒன்று கூட கொண்டு வந்ததில்லை. இகத்தில் இருந்து ஒன்று கூட கொண்டு போவதில்லை. உலகில் யாரும் ஒன்று கூட கொண்டு வந்ததில்லை. இகத்தில் இருந்து ஒன்று கூட கொண்டு போவதில்லை. உன் தாளந்தெல்லாம் இன்றே செலவிடு இயேசு கிறிஸ்துவுக்காய். உன் செல்வம் எல்லாம் இன்றே செலவிடு தேவ அருட்பணிக்காய். ஆத்தும ஆதாயத்தின் பலன் ஜீவனின் கனியா, காத்திருந்து அடைந்து கொண்டால் பாக்கியம் வருமே. ஆத்தும ஆதாயத்தின் பலன் ஜீவனின் கனியா, காத்திருந்து அடைந்து கொண்டால்
பாக்கியம் வருமே. உன் தாளந்தெல்லாம் இன்றே செலவிடு இயேசு கிறிஸ்துவுக்கா. உன் செல்வம் எல்லாம் இன்றே செலவிடு தேவ அருட்பணிக்கா. உன் தாளந்தெல்லாம் இன்றே செலவிடு இயேசு கிறிஸ்துவுக்கா. உன் சம்பத்தெல்லாம் இன்றே செலவிடு தேவ அருட்பணிக்கா. Thank you, Brother Jay Singh Joseph from Tuticorin for the song. For the two songs, may God bless you in these selection of these songs, and also for the singing talent God has granted unto you. May the good Lord lead you in these ministries as you preach and also sing for the glory of God. We thank God for all what He has done till date. This is the 136th Bible study, Kodambakam Zoom Bible study meeting, and we praise God for His presence all these days. And without a break, God has led us. Around 50 speakers has come. We praise God for that. Today also we welcome all of you in the most blessed and holy name of our Lord and Savior, Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakam Christian Brethren Assembly in Chennai and also the GLM Bookshop Ministries. As we had yesterday, today also we God willing have with us Brother Evangelist Paul Augustine from Pondicherry, and the dear brother had taken from yesterday from the topic from handling unjust sufferings, and I don't want to go in detail into that. The 4 points we had seen, I just want to go through that points to refresh our hearts. Resist fleshly advice. That is wisdom only we can do, and we have seen some points in that yesterday. View God's children as how God views them. Let us not view in our own eyes, but as how they are also God's children. Commit the problem to God and trust Him, and waiting for His time patiently. So that also we have to do, and we have seen that verses 1 Peter chapter 2 verse 20 onwards. And then confront kindly the truth, in love the truth. So that also we have to do in the most blessed way. So we saw these very important aspects yesterday, how to handle unjust sufferings. Today we are going to see another subject, very important also. These days we have a lot of problems within marriages. So I don't know whether it's between parents or children, or but usually it is between husband and wife and husband. So we have to be very careful how we are seeing. God is seeing us, but God is always watching us. So this is a very important topic also, not only handling unjust sufferings, but also handling unhealthy marriage. So let us go straight into this message with how the Lord is going to lead Brother Paul Augustine from Pondicherry, Bethel Christian Assembly in Pondicherry he is from. So we welcome him into this evening Kodambakam Zoom Bible study meeting. So may God use him as He wills, and we look forward for a blessed word
of advice from God through him. So he's also going to translate it by his own whenever he can into English. So let us wait prayerfully to God to get the blessed words from him through Brother Paul Augustine from Pondicherry. Now for the blessing of the message, we are going into the message, the Bible study. I request from Nagarkoil, our dear brother J. Kumar Wilson. I request Brother J. Kumar Wilson from Nagarkoil to pray for the blessing of the message. Over to Nagarkoil, Brother J. Kumar Wilson. Let us pray for the blessing of the message. Over our gracious and loving Heavenly Father, we thank and praise Thee for this blessed time Thou hast granted unto us to listen to Thy word. Thy word is very important. Enable us to understand in depth the meaning of a healthy marriage, and we look unto Thee to speak through the Brother Paul Augustine from Pondicherry. Lord, may Thou make use of him, and as we listen to this, we may also, whether small or big or whatever problem we have, we may amend it. We may come to terms with the Lord and forgive one another, and not only forgive, but also to look unto the Lord, to run the race with a great hope of seeing our Lord in a blessed land. Oh Lord, we pray that Thou may use Brother Paul Augustine, and we thank Thee for all what Thou hast done yesterday and all these days. Thou had made use of him in various places. Lord, we glorify Thy name for him. Father, now also we are dealing with the subject, the topic of unhealthy marriage. Oh Lord, how to handle this unhealthy marriage, Lord. Sometimes it is difficult for us to come out of it. Sometimes it is difficult for us to take out the knot, and the Satan would have put the knot very tight, and for us it is impossible. But only through Thee we can do it, through Thy word, through the prayer that Thou hast given unto us as a tool. Lord, enable us to use all these so that we may get the right answer to the right problem at the right time. Lord, now we pray that Thou may be with all the dear ones who have come. May they be used also as they have come with a much hope to listen to the blessed words from Thee. Lord, may they get the treasure from the word of God and be joyful and be listening to Thy word attentively with a prayerful heart, and let their faith increase as they listen, and not only their, and let them do and give glory to Thy name. Lord, we thank Thee for everything. Now we are going into the Bible study. Be with us and guide us. May Thou take time. May the Holy Spirit take control of everything, all the internet and all the Wi-Fi, anything that comes in between. Lord, we pray Thou would be with us. We thank and praise Thee for everything. We give Thee all honor and glory. We pray all these and ask all these in the blessed name of our Lord and Savior, Jesus Christ. Amen. Now we are going into the Bible study. Over to Pondicherry, Brother Paul Augustine. Thank you so much, brother. ஆண்டவருடைய நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதல், என்னுடைய வணக்கங்களை நான் மீண்டும் தெரிவிப்படுத்துகிறேன். நேற்றைய தினத்திலே நாம் நியாயமற்ற பாடுகள் சிலர் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது
அந்த குறிப்பிட்ட நபரை நாம் எப்படி கையாளுவது, வேதம் நமக்கு எப்படிப்பட்ட கோட்பாடுகளை கொடுக்கிறது என்று தாவீது, சவுல் அவர்களை உதாரணமாக வைத்து அவர்களோடு கூட, தாவீதோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஏன்னா நம்ம எப்பயுமே பின்பற்ற வேண்டியவர் அவர்தான் இல்லையா, அவரை நாம் உதாரணமாக வைத்து நாம் சிந்திக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். Yesterday we were dealing with certain biblical principles as to how we can handle unjust sufferings that come through certain persons in our life. They might be totally unfair, they might be totally unjust, they might be undeniably evil, but then the Bible gives us certain good principles as to how to handle such kind of situations and such kind of people in our life. I hope it would have been useful and you would have been edified through those biblical principles. இன்னைக்கு நீங்க ஏற்கனவே சகோதரர் சொல்லியிருக்கிறார், இன்னைக்கு நம்ம பார்க்க போவது ஆரோக்கியமற்ற குடும்ப வாழ்க்கை, அதை எப்படி நம்ம கையாளுவது அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்க போகிறோம். இதற்கும் ஆதாரமாக தாவீதுடைய வாழ்க்கையை தான் நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். Today, as already brother said, we are going to deal with the topic of how to handle unhealthy family life, unhealthy marriage life. And for that also we are going to look into the life of David and Michal. தாவீது மற்றும் மீகால். தாவீதுடைய முதல் மனைவியோடைய பேர் சொல்லுங்க, ஏன்னா அவருக்கு நிறைய மனைவிகள் இருந்தாங்க, அதனால எல்லா மனைவிகளுடைய பேர் சொல்றது ரொம்ப கஷ்டம் தான். முதல் மனைவியோடைய பேர் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா வேதாகமத்தின் அடிப்படையில நீங்க ஒருவேளை சொல்லலாம். அவருடைய முதல் மனைவியோடைய பெயர் மீகால் இல்லையா. அவர்களை குறித்து வேதாகமத்துல என்னென்ன கோட்பாடுகளை நம்ம படிக்க முடியும், அதுல இருந்து நம்முடைய குடும்ப வாழ்க்கை எப்படி கர்த்தருடைய பார்வையில ஆரோக்கியமாய் இருக்க முடியும். சகோதரன் ஜபிக்கும் போதே ரொம்ப அழகா சொன்னார், சில நேரத்துல எங்களுக்கு கடினமா இருக்கு ஆண்டவரே அப்படின்னு சொன்னார். சில நேரத்துல எங்களுக்கு கடினமா இருக்கிற பிசாசு கொண்டு வரக்கூடிய சில இடையூறுகள், பிசாசு கொண்டு வரக்கூடிய சில தடைகள், குடும்பத்தை நம்ம கிறிஸ்துவின் சாயல்ல வழி நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறப்போ ஏகப்பட்ட தடைகள் இல்லையா, நிறைய இடையூறுகள். இதை எப்படி தாண்டி நம்ம செல்லுவது? ஆவியானவர் எப்பொழுதுமே வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு தீர்வு கர்த்தரிடத்தில் தான் இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நோக்கி பார்த்தால் ஒழிய தீர்வு கிடைக்காது. அப்போ நம்முடைய வாழ்விலே, குடும்ப ஜீவியத்திலே வரக்கூடிய சில பிரச்சனைகளை தாவீது மீகாலுடைய வாழ்க்கையை நம்ம உதாரணமாக வைத்து நம்ம என்ன செய்ய போறோம்னா சில வேதாகம கோட்பாடுகளை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். சரியா? We are going to have David and Michal's example as our example, and we can learn certain biblical principles out of their life. They might be a negative example today evening, but we are going to learn positive biblical principles out of it. In 1 Corinthians chapter 10, we read that all the Old Testament people and characters are examples for our edification. They are for examples for our spiritual lives. And so we are going to study about this particular family in the Bible, and then we'll give this time into the hands of the Holy Spirit so that he might teach us certain biblical principles so that it might be helpful to handle our family life. Okay, நம்ம நேற்றைய பகுதிக்கு வந்துடலாம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. I want you to turn to 1 Samuel chapter 18 please. 1 Samuel chapter 18. அங்கதான் முதல்ல இங்க தாவீதுக்கு மீகாலோடு திருமணம் ஆகிறதை நம்ம வாசிக்க முடிகிறது. சரியா? அந்த பகுதிக்கு நேராக நம்ம திருப்பிக் கொள்ளலாம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த பின்னணியிலிருந்து சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இன்னைக்கும் உங்களுக்கு 4 வேதாகம கோட்பாடுகளை தான் நான் கொடுக்க போகிறேன். Today also I'm going to give you 4 biblical principles. முதலாவதாக இந்த தாவீது மீகாலுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது they married for the wrong reasons அப்படின்னு நான் கொண்டு வரேன். சரியா? This is the first thing we look into. When we look into their lives, we learn this first negative thing, that David and Michal married for the wrong reasons. I repeat it again, they married for the wrong reasons. சரியா? சில வசனங்களை உங்களுக்கு நான் கொண்டு வரேன். அவர்கள் தாவீதும் மீகாலும் தவறான காரணங்களுக்காக திருமணம் செய்து கொண்டார்கள். சரியா? அதான் முதலாவது நம்ம சிந்திக்க போறோம். பாருங்க, இவங்க வாழ்க்கையில நெகட்டிவா தான் நம்ம பார்க்க போறோம், ஆனா நம்ம வாழ்க்கையில பாசிட்டிவா அதை கத்துக்க போறோம். சரியா? இவர்களுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அது நெகட்டிவா தான் இருக்கு. தவறான காரணங்களுக்காக இந்த திருமணம் நடைபெறுகிறது. சரியா? ஆனா நம்முடைய வாழ்க்கையில அதை பாசிட்டிவா நம்ம கத்துக்க போறோம். சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துல 1 சாமுவேல்
18ஆம் அதிகாரம் அதுல 20வது வசனத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம். 1 Samuel chapter 18 verse 20. அதுல நம்ம இப்படி வாசிக்கிறோம், சவுலின் குமாரத்தி ஆகிய மீகாள் தாவீதை நேசித்தாள் அப்படின்னு வாசிக்கிறோம். We read in verse 20 that Saul's daughter Michal loved David. சரியா? இப்போ ஒரு கேள்விதான் பிரியமானவர்களே, இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பாய் இருந்தது? இப்ப மீகாள் வந்து தாவீதை நேசித்தாள் அப்படின்னு சொல்லும் போது இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பாய் இருந்தது பாருங்க. இதனுடைய பின்னணி நம்ம அறிஞ்சிருக்கிறோம். சவுல் என்ன செய்தார் என்றால், கோலியாத்தை கொலை செய்கிறவர் யாரோ அவருக்கு என்னுடைய பொண்ணை நான் தரேன் அப்படின்னு சொல்லி சவுல் ராஜா சொல்லியிருந்தார். சவுலுடைய பெரிய பெண்ணுடைய பெயர் வந்து மேராப். அது வந்து நம்ம இந்த வசனங்கள்ல நம்ம முன்னாடி வாசிக்க முடியுது. 19ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா மேராப் அப்படின்னு ஒரு பெயரை நம்ம படிக்கிறோம். அதுதான் சவுலுடைய பெரிய பொண்ணுடைய பெயர். இப்ப பெரிய பொண்ணு தாவீதுக்கு திருமணம் செய்து கொடுத்திருக்கணும். ஏன்னா கோலியாத்தை வந்து வீழ்த்தியது தாவீது, நமக்கு நல்லா தெரியும். அப்போ அந்த கோலியாத்தை வீழ்த்தின பிறகு சவுல் என்ன செய்யணும் அப்படின்னா பெரிய பெண்ணை திருமணம் செய்து கொடுத்திருக்கணும். ஆனா இப்ப காரியங்கள் மாறி நடக்கிறத நம்ம பாக்குறோம் இல்லையா? ஏன்னா வந்து மேராப வந்து தாவீதுக்கு கொடுக்கல. இப்ப அந்த நேரத்துலதான் இங்க நம்ம மீகாள் அவங்க வந்து இந்த பிக்சருக்குள்ள வர்றதை நம்ம பாக்குறோம் இல்லையா? அப்பதான் நம்ம பாக்குறோம் மீகாள் வந்து தாவீதை நேசித்தாள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது எப்படிப்பட்ட அன்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, I'll put it in this way. This love is motivated by selfishly motivated infatuation. I repeat that again. Michal's love towards David was centered on selfishly motivated infatuation. Now, how do I justify this? பாருங்க, மீகாள் வந்து தாவீதை நேசித்தது வந்து சுயநலமான ஒரு அன்பு. இதை எப்படி நான் வேதத்துல இருந்து சொல்றேன், இந்த பகுதியை நம்ம வாசிக்கும் போது எப்படி இதை புரிந்து கொள்கிறோம் பாருங்க. இப்போ மீகாளுக்கு வந்து தாவீது மேல இருந்த அன்பு வந்து ஒரு தெய்வீக விதமான அன்பு அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, முழு நாட்டினுடைய பெண்களுடைய கண்கள் எல்லாம் யார் மேல இருக்குன்னு பாத்தீங்கன்னா தாவீது மேலதான் இருக்கு இல்லையா? 16வது வசனம் பாருங்க, 1 சாமுவேல் 18:16 பாருங்க. Look at 1 Samuel chapter 18 verse 16. இஸ்ரவேலரும் யூதா ஜனங்களுமாகிய யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள். அதை கவனிச்சீங்களா? ஏன்? தாவீது எப்படிப்பட்டவர் நமக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே அவர் ரொம்ப அழகானவர் இல்லையா? 1 சாமுவேல் 16:12 பாத்தீங்கன்னா அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாய் இருந்தான் அப்படின்னு வாசிக்கிறோம். In 1 Samuel chapter 16 verse 12 we read about the handsome David. He was very beautiful, he was handsome. Yeah. So பாருங்க, ஏற்கனவே அவர் அழகா இருந்தாரு. இப்போ அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வீரனாக என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், எங்கேயோ இருந்தார், யாருக்குமே தெரியாம இருந்தார். ஆனா இப்போ கர்த்தரை விசுவாசித்து கோலியாத்தை வீழ்த்தி இருக்கிறார். இப்ப முழு நாடும் யாரை பத்தி பேசுது அப்படின்னா இப்ப தாவீதை பத்தி தான் பேசுது. The center of attraction for the whole nation of Israel was David. All eyes were set on David. Now, he was a hero of the nation. And that's why we read in these verses that all people love David. தாவீதை நேசிக்காத பெண்களே கிடையாது இல்லையா? நம்ம ஊர்ல வந்து ஒரு மிஸ்டர் பாண்டிச்சேரி இருப்பாருன்னா பாண்டிச்சேரியில இருக்கிற எல்லா பெண்களுடைய கண்ணும் அவர் மேலதான் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரிதான் தாவீது இருந்தார். இப்ப தாவீது மேல எல்லா பெண்களுக்கும் கண்ணு. இப்போ யாருக்கும் கண்ணு இருக்கு அப்படின்னா மீகாளுக்கும் தாவீது மேல கண்கள் இருக்கு. அப்போ இது எப்படிப்பட்ட ஒரு அன்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பு, அவ்வளவுதான் இல்லையா? இதை தாண்டி வேற எதுவும் வந்து ரொம்ப ஆழமான ஒரு அன்பு இவர்களுக்கு இருந்ததாகவும் அல்லது ஒரு தெய்வீக விதமான அன்பு இருந்ததாகவும் நம்மளால வேதத்துல பார்க்க முடியல இல்லையா? ஆனா அதே சமயம் இன்னொரு உண்மையும் உங்களுக்கு சொல்லணும். மீகாள் தாவீதை நேசித்தாள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆனா தாவீது மீகாளை நேசித்தான் அப்படின்னு பைபிள் சொல்லல. நீங்க கவனிச்சீங்களா? The Bible does not anywhere say that David loved Michal. It only says Michal loved David. சரியா? இது எப்படிப்பட்ட ஒரு அன்பா இருந்தது அப்படின்னு சொன்னா, இப்போ ஊர்ல இருக்கிற எல்லாருடைய கண்கள் இவர் மேல இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு வீரன், இப்படிப்பட்ட ஒரு அழகிய ஒரு மனிதன் என்னுடைய வாழ்விலே எனக்கு புருஷனாய் வருவாரானால் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் இல்லையா? சாதாரணமா இன்னைக்கு கர்த்தரை அறியாத பெண்கள் அநேகருக்கு இந்த ஆசை உண்டு இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு நபர் என்னுடைய வாழ்க்கையில வருவாரானால் எப்படி இருக்கும் இல்லையா? எல்லாரும் என்ன பேசிப்பாங்க? ஓ, அந்த கோலியாத்தை வீழ்த்தினாரே, அந்த தாவீதுடைய மனைவியா இவங்க, அப்படித்தானே பேசிப்பாங்க இல்லையா? That is what Michal loved.
That's what Michal loved. She loved David just for personal security and material possessions. She wanted to be the wife of such a handsome guy. She wanted to be the wife of a great warrior who defeated Goliath. She wanted to be the wife of such a great man upon whom all the eyes of the women were set. இல்லையா? இப்படிப்பட்ட அன்பை நம்ம என்னன்னு சொல்ல முடியும் இல்லையா? இந்த அன்பை நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. இது வந்து ஒரு தெய்வீக விதமான அன்பெல்லாம் கிடையாது. சுயநலமாய் ஈர்க்கப்படுகிற இன்னொரு நபர் மீது வரக்கூடிய ஒரு ஈர்ப்பின் அடிப்படையில காணப்படும் ஒரு அன்பு என்று சொல்லிதான் நம்ம சொல்ல முடியும் இல்லையா? இன்னொரு பக்கம் தாவீதை பத்தி கொஞ்சம் பேசணும் இல்லையா? இன்னொரு பக்கம் தாவீது. இப்ப தாவீது இந்த அதிகாரத்துல போக போக நீங்க பாத்தீங்கன்னா மீகாலை திருமணம் செய்து கொள்வது எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, it was purely because of political motives. Why did David marry Michal? If you ask me the reasons, I will just give some reasons. Maybe because of the position, the throne, the power. Yeah. Who was Michal? Michal was Saul's daughter. Yeah. பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா இந்த அதிகாரத்துல 21வது வசனத்துக்கு மேல ஆள் அனுப்பி சவுல் வந்து தாவீது கிட்ட பேச சொல்றாரு இல்லையா? நான் என்னுடைய பெண்ணை வந்து அவனுக்கு வந்து கொடுக்கிறேன், அவன் வந்து எனக்கு மருமகனா இருக்கட்டும். நீங்க 21வது வசனத்துல பாத்தீங்கன்னா கடைசியில பாத்தீங்கன்னா இன்று எனக்கு மருமகன் ஆவாய் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? 22வது வசனத்துல கடைசியில பாத்தீங்கன்னா நீ ராஜாவுக்கு மருமகனானால் நலம் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம் இல்லையா? 26வது வசனம் பாருங்க. Look at verse 26. ராஜாவுக்கு மருமகன் ஆகிறது தாவீதுக்கு பிரியமா இருந்தது. கவனிச்சீங்களா? தாவீதுக்கு என்ன பிரியமா இருந்துச்சுன்னா, மீகால் போல ஒரு பக்தி உள்ள பெண் என்னுடைய வாழ்க்கையில வருது அப்படின்ற பிரியம்லாம் கிடையாது. மீகால் என்கிற ஒரு பெண் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அப்படின்றது கிடையாது. ராஜாவுக்கு மருமகனாகும். அதை கவனிச்சீங்களா? See, both their motives were wrong. Both their motives were wrong. For Michal, it was personal security, material possessions. She wanted to be the wife of such a great, famed person. On the other hand, look at David. For David, it was purely the throne. The throne. It was because of power. It was because of prestige. He wanted to be the king's son-in-law. Yeah. There was no commitment at all in this marriage. இத முதலாவது ஆரம்பமே எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, they married for the wrong reason. அவங்க திருமணம் செய்ததே தவறான காரணங்களுக்காக திருமணம் செய்தார்கள் என்று நாம் சொல்ல முடியும். அதை கவனிச்சீங்களா? தவறான காரணங்களுக்காக திருமணம் செய்தார்கள். பிரியமானவர்களே, இந்த முதல் பிரின்சிபல் நம்ம படிக்கும்போது ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். திருமணம் என்பது ஆண்டவருடைய சமூகத்திலே நாம செய்யும் ஒரு உடன்படிக்கை என்பதை நாம் புரிந்து கொள்வது அவசியம். சரியா? ஆண்டவர் எனக்கு கொடுக்கும் மனைவியை நான் எப்படி நேசிக்க வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறதோ அப்படி நான் நேசிக்க வேண்டியது அவசியம். Marriage is a lifelong lasting relationship. It's based on the covenant that I make in the presence of the triune God. And the Bible clearly and categorically teaches me how to love my wife. What kind of love should I, with what kind of love I should love my wife. என்னுடைய மனைவியை நான் எப்படிப்பட்ட அன்புனால நான் நேசிக்கணும், என்னோட கணவரை நான் எப்படிப்பட்ட அன்புனால நேசிக்கணும். வேதம் கத்துத்தர அன்பு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அன்புக்கு எதிர்பார்ப்போ வாங்குவதோ சுயநலமோ சுயத்தை சார்ந்த ஒரே ஒரு எதிர்பார்ப்பு கூட அதுல இருக்காது. வேதம் நமக்கு கற்றுத்தர அன்புக்கு என்ன டெஃபினிஷன் நீங்க கொடுப்பீங்க? If I ask you to define agape love, how would you define agape love? நீங்க எப்படி வந்து தெய்வீக அன்பை வந்து அன்புக்கு ஒரு வரையறை கொடுங்கன்னு சொன்னா எப்படி கொடுப்பீங்க? இல்லையா? என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா நான் ஒண்ணுதான் சொல்லுவேன். It's a total commitment to do what is God's best for my spouse. இல்லையா? நான் என்னோட மனைவியை உதாரணமா வச்சு சொல்றேன். நீங்க எல்லாருக்கும் இதை யோசிச்சுக்கோங்க. இப்ப நம்ம ஃபேமிலி பத்தி படிக்கிறதுனால மனைவியை உதாரணமா வச்சு சொல்றேன். I repeat that definition again. This is biblical love. It's a total commitment to do what is best in the sight of God, not best in my sight. What is best in the sight of God towards my wife, towards my spouse. கவனிச்சீங்களா நான் சொல்றது? கர்த்தருடைய பார்வையிலே எது சிறந்ததோ அந்த சிறந்ததை என்னுடைய மனைவிக்கு கொடுக்கும்படியாய் என்னை நானே முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறதற்கு பெயர் தான் அன்பு என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. கர்த்தருடைய பார்வையில எது சிறந்ததோ
அந்த சிறந்ததை என்னுடைய மனைவிக்கு கொடுப்பதற்காக என்னை நானே அர்ப்பணிக்கிறேனே, அந்த அர்ப்பணிப்புக்கு பெயர் தான் அன்பு என்று வேதம் போதிக்கிறது. கவனிச்சீங்களா? நான் சொல்றேன், how beautiful the Bible is teaching about love இல்லையா? இன்னைக்கு இந்த வார்த்தை எவ்வளவு தவறா பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இல்லையா? இந்த வார்த்தையினுடைய அர்த்தமே புரியாம இன்னைக்கு சமுதாயத்துல பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா அன்புக்கு கை இப்படி வைக்கவே தெரியாதுங்க. கையை இப்படி வைக்கவே தெரியாது. அன்புக்கு வாங்கவே தெரியாது. அன்புக்கு கையை இப்படிதான் வைக்க தெரியும். அன்புக்கு வந்து கொடுக்கதான் தெரியும். அதுதான் வேதம் சொல்லி தர அன்பு. ஆனா இப்ப தாவீது மீகால பாருங்க, எனக்கு இப்படிப்பட்ட கணவன் வரணும், எனக்கு ராஜாங்கம் கிடைக்கணும், அதுக்காக இவன் வரட்டும் இல்லையா, எனக்கு ராஜாவுடைய மருமக வேணும் இல்லையா, எனக்கு வந்து ஊரே போற்றுது இவரை, இப்படிப்பட்டவர் எனக்கு கணவரா வந்தா எப்படி இருக்கும் என்னுடைய வாழ்க்கை இல்லையா? பிரியமானவர்களே, இட்ஸ் a very shaky foundation, I tell you, it's a very shaky foundation. நான் இப்ப தொடர்ந்து காமிக்க போறேன் தாவீது மீகாலுடைய வாழ்க்கை எங்க போய் முடிஞ்சது அப்படின்றத நான் காமிக்க போறேன். சரியா? அதை நம்ம படிப்படியா படிக்கும் போது you will understand that it was a shaky foundation upon which they built their family life. இல்லையா? ஆரம்பமே ரொம்ப மோசமான ஒரு ஆரம்பங்க. அவங்க தவறான காரணங்களுக்காக திருமணம் செய்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு எப்படிப்பட்ட அன்பை உங்களுடைய கணவருக்கோ அல்லது உங்களுடைய மனைவிக்கோ நீங்க கொடுக்கும்படியாய் உங்களை நீங்களே கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க? எப்படிப்பட்ட அன்பை நீங்க காண்பிக்க அர்ப்பணித்திருக்கிறீர்கள் இல்லையா? திருமண வாழ்க்கை ரொம்ப அருமையான ஒரு வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கை இட்ஸ் மோஸ்ட் என்ஜாயபிள் லைஃப், மோஸ்ட் என்ஜாயபிள் லைஃப். பட் we need to understand the definition of agape love, biblical love. சரியா? பாருங்க, சில பேர்கிட்ட கேட்கும் போது அவங்க சொல்லுவாங்க, அவங்க இந்த அன்பை குறிச்சு நிறைய தவறான கண்ணோட்டங்கள் இருக்கிறது. நீங்க வந்து எதற்காக ஒரு மனைவியை நீங்க திருமணம் செய்தீங்க? உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், எதற்காக நீங்க வந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்தீங்க? எதற்காக ஒரு கணவரை ஒரு நபரை நீங்க வந்து உங்க கணவரா ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டா நிறைய வித்தியாசமான பதில்கள் வரும். I have asked this to so many persons. Why did you marry your wife? Why did you marry your husband? And we have many funny answers, you know, many funny answers. நிறைய வந்து நகைச்சுவையான பதில்கள் ஏராளமாய் வரும். அன்பை குறித்த சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் ஏகப்பட்ட பதில்கள் வரும் இல்லையா? அவளை போல என்ன பாத்துக்கிறது யாராலையும் முடியாது பிரதர், அவளை போல என்ன பாத்துக்கிறதுக்கு யாராலையும் முடியாது, அவ இல்லாம என்னால வாழவே முடியாது. திஸ் இஸ் ஓகே, நான் சொல்றது நல்லா கவனிங்க. இப்படி சொல்றது ஓகே, ஆனா நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் என் மனைவி என்ன நல்லா பாத்துக்கிறாங்க, நாளைக்கு கால் உடைஞ்சு வீட்டுல படுத்தா நான் என்னன்னு சொல்லுவேன் இந்த அன்பை? நான் கேட்கிற கேள்வி உங்களுக்கு புரியுதா? அவள் எனக்கு என்ன செய்கிறாளோ, அவள் என்னை எப்படி கவனித்துக் கொள்ளுகிறாளோ, அதன் அடிப்படையில அவள் எனக்கு மனைவியா இருப்பது கிடையாது. அதனால நம்ம புரிஞ்சுக்கணும், one who is looking after you in a very good way might have some accident or might get some infirmity, might get some weakness, and they might go to even bedridden case tomorrow itself. Yeah? Then what will happen to your love? அப்ப நீங்க அன்பை பத்தி என்னன்னு சொல்லுவீங்க இல்லையா? வேதம் சொல்லித்தர அன்பு என் மனைவி என்ன நல்லா பாத்துக்கிறதுனால அவங்கள நான் நேசிக்கிறேன்றது கிடையாது. வேதம் சொல்லித்தர அன்பு என்னன்னா, அவங்க எப்படி இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட எவ்வளவு குறைகள் இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட எவ்வளவு பலவீனங்கள் இருந்தாலும் சரி, நான் எதிர்பார்த்த குணங்கள் சுத்தமா என் மனைவி கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்படி இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட நபரை கர்த்தர் எனக்கு இணைத்ததால் என்னை நானே முழுவதுமாய் அவளுக்காக கொடுப்பேன் அப்படின்றதுக்கு பெயர் தாங்க அன்பு. சொல்றது புரியுதா? whatever weakness your spouse might have, whatever weakness she might have or he might have, you would have come up with a lot of expectations, you would have entered the family life with lot of expectations, and nothing might have been fulfilled, only zero would have been there. Nothing might have been fulfilled, yet I love my wife, yet I love my husband, because she is the one whom God has united into me. இதுதாங்க அன்பு. This is love. இதுதான் அகாபே அன்பு இல்லையா? உங்களுக்கு சில வசனங்கள் நான் காமிச்சு கொடுக்குறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் எங்க திருமண மேடைகள்ல பேசினாலும் இந்த வசனத்தை கோட் பண்ணாம விடவே மாட்டேன். எந்த ஃபேமிலி கவுன்சிலிங் கொடுத்தாலும் இந்த வசனத்தை தயவு செய்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்கப்பான்னு சொல்லுவேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இதை வந்து உலக ரீதியா கூட பொற்சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. Matthew chapter 7 verse 12. Even the people in the world call this verse golden rule of the Bible, golden rule for life. Matthew 7:12. And I want this verse, God deserves this verse to be first of all practiced in our family life. We preach this verse for the assemblies, we preach this verse for other relationships,
But this has to be practiced in the family first. அந்த வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. மத்தேயு 7:12 நான் வாசிக்கிறேன். இது முதலாவது குடும்பத்துல இத நம்ம பிராக்டிஸ் பண்றது ரொம்ப அவசியம். 7:12 பாருங்க. ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமா. கவனிச்சீங்களா? மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ நீங்களும் அவர்களுக்கு அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். கவனிச்சீங்களா? Look at this beautiful verse. I have a lot of expectation from my wife. காலையில எழுந்திரிச்சா எனக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வந்து கொடுக்கணும், எனக்கு இப்படி சுடு தண்ணி போட்டு வைக்கணும், எனக்கு இப்படி எல்லாம் கவனிச்சுக்கணும், என் நாக்குக்கு ருசியா சமைச்சு கொடுக்கணும், என்ன அன்பா பாத்துக்கணும். இதெல்லாம் உங்க மனசுல இருக்குதா? இந்த வசனம் என்ன சொல்லி தருது தெரியுமா? இதெல்லாம் அவங்க கிட்ட எதிர்பார்க்காதீங்க, நீங்க அவங்களுக்கு செஞ்சிருங்கன்னு சொல்லி தருது. கவனிச்சீங்களா? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல பைபிள் படிக்கும் போது. எந்த அளவுக்கு அழகா இயேசு கிறிஸ்து இதை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு. That is why this is called the golden rule. என் குடும்பத்துல இதை கத்துக்கிட்டேங்க, என்னுடைய வாழ்க்கையில இதை கத்துக்க ஆண்டவர் உதவி செய்தார். அததான் உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்றேன். இன்னைக்கு ரொம்ப பாரத்தோட தான் இதை பகிர்ந்து கொள்றேன். நம்மளுடைய வட்டாரத்துல எத்தனை விவாக ரத்துகள் இல்லையா? நம்முடைய வட்டாரத்துல எத்தனை மாசங்கள், கொஞ்சம் மாசம் வாழற குடும்ப வாழ்க்கை உடனடியாக பிரிவை நோக்கி செல்லுகிறது இல்லையா? ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளாத தன்மைகள். அது ஏன் அப்படின்னு கேட்டா, என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கெல்லாம் ஒரே காரணம் தாங்க. என்ன காரணம் அப்படின்னா சுயநலம் என்ற காரணம் தான். If you ask me to give one reason for the divorce in Christian circles, I'll give you only one reason, known as selfishness. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, வேற என்ன இருக்க முடியும் இல்லையா? நிறைய எதிர்பார்ப்புகள், நிறைய சுயநலங்கள் இல்லையா? அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு அநேக விவாகரத்துகளை நம்முடைய சர்க்கிள்ல கூட நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ரொம்ப பரிதாபமா இருக்கு. நான் உண்மையாவே இதை பாரத்தோடு தான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்றேன் இல்லையா? David and Michal, when we look at their life, they married for the wrong reason. But there is scope of improvement. Even if our marriages have been held for the wrong reasons, still நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா, நம்முடைய வாழ்க்கையை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது அவர் அதை மாற்றி அமைக்க எல்லா விதத்திலும் ஒரு வல்லவராக இருக்கிறார். குடும்பங்கள்ல வணைகிறது கர்த்தரால மட்டும்தான் முடியும். குடும்பத்துல மாற்றங்களை கொண்டு வருவது கர்த்தரால மட்டும்தான் முடியும். நான் நிறைய இதை நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் வருஷங்களுடைய அனுபவம் தான், அவ்வளவுதான். நீங்க எல்லாம் எனக்கு போதிக்கணும். நீங்க எல்லாம் நிறைய வருஷங்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள். நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க இல்லையா? இப்ப முதலாவது நம்ம இதை கத்துக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில். ஒருவேளை சில வாலிபர்கள் கூட இதை கேட்டுட்டு இருப்பீங்க, எங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. ஒருவேளை நீங்க திருமண வாழ்க்கைக்காக நீங்க ஆயத்தம் ஆயிட்டு இருப்பீங்க இல்லையா? You might be a youngster who is getting prepared to get married. Just understand the definition of biblical love. Get yourself prepared to meet your wife. பிரியமானவர்களே, இதை நம்ம பின்பற்றுவது அவசியம். வீட்டுல பெண் பிள்ளைங்களுக்கு மாப்பிள்ளை பாக்குறோம். மாப்பிள்ளை பார்க்கும்போது நம்ம சொல்றோம், உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்திருக்கிறோம், கர்த்தருக்குள்ள நல்ல பையன் சொல்லி நாங்க கேள்விப்பட்டோம், அவன் உன்னை வாழ்க்கை ஃபுல்லா கண்கலங்காம பாத்துப்பான் அப்படின்னு நம்ம சொல்லி தரோம் இல்லையா? ஆனா கொஞ்சம் கவனிங்க, யாராவது இப்படி சொல்லி தரீங்களா? உனக்கு ஒரு பையனை பார்த்திருக்கிறோமா, அவன் ஒரு விசுவாசி, அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும், அவன் உன்னை கண்கலங்காம பாத்துக்கிறானோ இல்லையோ, நீ அவனை கண்கலங்காம பாத்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்லி தரோமா? ஆரம்பத்துல இருந்தே அன்பை தப்பாவே சொல்லி தந்துட்டு இருக்கோங்க. நம்ம பெண் பிள்ளைகளுக்கும் நம்ம பசங்களுக்கும் நம்ம என்னத்தை சொல்லித்தரோம் அப்படின்னா, இப்படிப்பட்ட எதிர்பார்ப்போட குடும்ப வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்க நாமளே தவறா கைட் பண்ணி விட்டுருக்கோம் இல்லையா? நான் உங்களுக்கு நல்ல பையனை பார்த்திருக்கிறேன், நல்ல பெண்ணை பார்த்திருக்கிறேன், நீங்க போய் பாத்தீங்களா அவர் வாழ்க்கைய? அவருடைய அந்தரங்க வாழ்க்கை உங்களுக்கு தெரியுமா? கர்த்தருக்குள்ள விசுவாசத்துல படி எடுத்து வைக்கிறோம், அவ்வளவுதான். நம்ம என்ன சொல்லி தர்றோம் நம்ம பிள்ளைகளுக்கு அப்படின்னா, உன்னுடைய மனைவி உனக்கு நல்ல மனைவியா இருக்கிறாங்களோ இல்லையோ, நீ வாழ்க்கை ஃபுல்லா நல்ல புருஷனா இரு உன் மனைவிக்கு. உன்னுடைய கணவர் உனக்கு நல்ல கணவரா இருக்கிறாரோ இல்லையோ, நீ வாழ்க்கை ஃபுல்லா நல்ல மனைவியா இரு அவருக்கு, அது போதும். திஸ் இஸ் த ரைட் டீச்சிங் அபவுட் லவ். சரியா? இததான் எபேசியர் 5 பாக்குறோம். இயேசு கிறிஸ்து சபைக்காக ஜீவனையே கொடுத்தார். He gave his own life for the church. இல்லையா? The bridegroom, the Lord Jesus Christ, he gave himself fully on the cross in order to purchase this bride, the church. How many flaws இந்த பிரைட பார்க்கும்போது எத்தனை flaws இல்லை, இந்த சபை என்கிற இந்த மனவாட்டியை பார்க்கும்போது எத்தனை குறைகள் இல்லை, எத்தனை குறைகள். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதையுமே எதிர்பார்க்காம நம்ம நேசித்தார். அவர் ஒருவேளை நினைச்சிருந்தாருன்னா, பால் அகஸ்டின் நல்ல அழகா இருந்திருக்கணும், நல்ல உயர்ந்த ஜாதியா இருந்திருக்கணும், அவன் நல்ல படிப்பறிவு உள்ளவனா இருந்திருக்கணும், அவன்கிட்ட இந்த குணங்கள்லாம் இருக்கணும்,
இப்படி எல்லாம் இருந்தா நான் ரட்சிக்கிறேன் அப்படின்னு என்னை பத்தி நினைச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், என்னை ரட்சிக்கவே முடிந்திருக்காதுங்க, என்னை ரட்சித்திருக்கவே முடிஞ்சிருக்காது இல்லையா? ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னிடத்துல எதையுமே எதிர்பாராமல் என்னை நேசித்தார் இல்ல, அதனாலதான் இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அவருடைய சமூகத்துல. தட் இஸ் காட்ஸ் லவ். தட்ஸ் தி அன்கண்டிஷனல் நேச்சர் ஆஃப் காட்ஸ் லவ். அதை நம்ம முதலாவது கத்துக்கணும். இங்க நம்ம பார்க்கும்போது இதுல இருந்து நம்ம பாசிட்டிவ் லெசன்ஸ் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? தாவீது மீகாலை பத்தி படிக்கும் போது they married for the wrong reason. That's the first point I want to bring to you. இல்லையா? ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில இதை ரெக்டிஃபை பண்ணணும், இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில உண்மையா அந்த அர்ப்பணிப்பை நம்ம மனசுல வச்சு, ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம செய்த அந்த உடன்படிக்கை நம்முடைய மனதில வச்சு, ஜீவ காலம் எல்லாம் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாழ்க்கை துணைக்காக நாமே அர்ப்பணிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. சரியா? இது முதலாவது. இரண்டாவதாக, the second principle that I learned from David and Michal is they failed to trust God in their problems. நான் இதை தமிழ்ல சொல்றேன். அவர்களுடைய வாழ்வின் பிரச்சனைகளிலே கர்த்தரை விசுவாசித்து கர்த்தரை சார்ந்து கொள்வதற்கு அவர்கள் தவறினார்கள். அவர்கள் வாழ்வின் பிரச்சனைகளிலே கர்த்தரை சார்ந்து கொள்வதை அவர்கள் விட்டுவிட்டார்கள். கர்த்தரை விசுவாசிக்கிறதற்கும் கர்த்தரை சார்ந்து கொள்வதற்கும் அவர்கள் தவறினார்கள். ஒரு சம்பவத்தை நான் காமிக்கிறேன். 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. Please turn with me to 1 Samuel chapter 19. There is a problem in their life and I am going to show that problem. அது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ மாமனார் மருமகனை கொல்றதுக்கு துடிக்கிறார். சரியா? இப்படிப்பட்ட பிரச்சனை தான் தாவீது இப்ப சந்திக்கிறார். சவுல் தாவீதை கொலை செய்ய என்ன செய்யறாருன்னா இங்க சேவகரை எல்லாம் அனுப்புகிறார். நீங்க பாத்தீங்கன்னா 9, 10, 11 வசனங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது, குறிப்பா 11வது வசனம் பாருங்க. 11வது வசனம். I am reading verse number 11 in chapter 19 of 1 Samuel. தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொன்று போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டிற்கு சேவகரை அனுப்பினான். அதை கவனிச்சீங்களா? தாவீதை கொன்று போடும்படிக்கு இப்ப சேவகர் வராங்க. சவுலுக்கு தாவீதை கொல்லணும். ஏற்கனவே கர்த்தர் அனுப்பின அந்த பொல்லாத ஆவி அவனிடத்துல இருக்கும்போது, இங்க தாவீது அவன் சவுல் சமூகத்துல நின்று அந்த சுரமண்டலத்தை வாசிக்கும் போதெல்லாம் இங்க சவுல் என்ன செய்யறான்றது நமக்கு தெரியும். ஈட்டி எறிந்து தாவீதை கொலை செய்ய பார்க்கிறான். இது ஒரு முறை நடக்கல, 2 முறை நடக்கல, அநேக முறை நடந்து விட்டது இல்லையா? இப்ப வீட்டுக்கும் ஆள் அனுப்புறான், சேவகரை அனுப்புறான், அவனை கொலை செய்து போடுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புறான் இல்லையா? இப்ப என்ன நடக்குது? Look at this problem. Look at the problem that David and Michal faced. Yeah. Now Saul wanted to kill David. This is a serious problem. இது ரொம்ப பயங்கரமான தீவிரமான ஒரு பிரச்சனை இல்லையா? உயிர் பிரச்சனை இல்லையா? இப்ப இந்த நேரத்துல தாவீதும் மீகாலும் என்ன செய்திருக்கணும்னா, கர்த்தரை சார்ந்து கொண்டு அவருடைய சித்தத்துக்காக காத்திருக்க வேண்டும் இல்லையா? If there was any time that David and Michal should have prayed more earnestly, this was the right time for them to do that இல்லையா? இப்ப ஒருவேளை தாவீதும் மீகாலும் தங்களுடைய முழங்கால்களை மடக்கி ஜெபிக்க வேண்டிய அவசியம் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு இருக்குன்னு சொன்னா, அது இதுதான் சரியான நேரம். என் கணவரை கொல்றதுக்கு எங்க அப்பா ஆள் அனுப்புறாரு இல்லையா? என்ன கொல்றதுக்கு எங்க மாமனார் ஆள் அனுப்புறாரு. இப்ப நாங்க முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரிடத்துல நாங்க அழணும். ஆண்டவரே, இதை நாங்க எப்படி இதை கையாளுவது? எங்களுக்கு ஞானத்தை தாரும் இல்லையா? அதைத்தானே தாவீதும் மீகாலும் செய்திருக்கணும். ஆனா இப்ப மீகால் என்ன செய்யறாங்க பாருங்க. மீகால் 3 தவறுகளை செய்கிறார்கள். அதை படிப்படியாக நான் காண்பிக்கிறேன். முதலாவது பாருங்க, 11வது வசனத்துல முதலாவது அவங்க என்ன திட்டமிடுறாங்க பாருங்க. அதுல நம்ம வாசிக்கிறோம், இதை தாவீதுக்கு அவன் மனைவியாகிய மீகால் அறிவித்து, நீர் இன்று ராத்திரியில் உம்முடைய பிராணனை தப்புவித்துக் கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீர் கொன்று போடப்படுவீர் என்று சொல்லி மீகால் தாவீதை ஜன்னல் வழியாய் இறக்கி விட்டார். அவன் தப்பி ஓடி போனான். இதை கவனிச்சீங்களா? Michal is scheming certain fleshly schemes. மாம்ச ரீதியான சில யுக்திகளையும் திட்டங்களையும் மீகால் கையாளுறாங்க இல்லையா? பாருங்க, திருமண வாழ்க்கைன்றது, குடும்ப வாழ்க்கைன்றது சேர்ந்து இருந்து கர்த்தரை சார்ந்து பிரச்சனைகளை மேற்கொள்ற வாழ்க்கை இல்லையா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொண்டு பிரச்சனைகளை சந்தித்து அதை மேற்கொள்ற வாழ்க்கை. ஆனா இவங்க தீர்வை என்ன கொண்டு வராங்கன்னா, பிரிவினையே தீர்வா கொண்டு வராங்க இல்லையா? இவங்க சுயத்துல யோசிக்கிறாங்க இல்லையா? சுயத்துல யோசிச்சு என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டா, நீ இறங்கி தப்பித்து ஓடிடு இல்லையா? நீ இருந்த நாளைக்கு இருந்தனா உன்னை எங்க அப்பா என்ன செய்திருவார் அப்படின்னா கொன்று போட்டுருவார் இல்லையா? அதனால நீ என்ன செய்ய அப்படின்னு கேட்டா போயிடுன்னு சொல்லி ஜன்னல் வழியா இறக்கி விடுகிறான். சரி, இது முதலாவது அவள் செய்த தவறு இல்லையா? செப்பரேஷன் இஸ் நெவர் எ சொல்யூஷன்
for a long lasting relationship. In order to build a relationship, how will separation be a solution? கூட இணைந்து வாழ்ந்தாதாங்க எல்லா போராட்டங்களையும் சந்தித்து கர்த்தருக்குள்ள மேற்கொள்ள முடியும். அதுக்கு பிரிவினை எந்த நேரத்துல ஒரு சொல்யூஷனா இருக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரியா? எவ்வளவு குறைகள் இருக்கலாம், எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கலாம், அதுக்கு தீர்வு பிரிவு கிடையவே கிடையாது, சரியா? ஆனா மீகால் இங்க மாம்ச ரீதியா யோசிக்கிறாங்க. That is why she wanted David to flee and escape. இல்லையா? இது முதலாவது அவ செய்யற தப்பு. இரண்டாவது என்ன செய்யறாங்க பாருங்க, 13வது 14வது வசனம் பாருங்க. 1 Samuel chapter 19 verses 13 and 14. The second mistake that Michal did. மீகாலோ ஒரு சொருபத்தை எடுத்து கட்டிலின் மேல் வைத்து அதன் தலைமாட்டிலே ஒரு வெள்ளாட்டு தோலை போத்தி துப்பட்டியினால் மூடி வைத்தாள். தாவீதை கொண்டு வர சவுல் சேவகரை அனுப்பின போது அவர் வியாதியாய் இருக்கிறார் என்றார். The second mistake that Michal did was she deceived these people. Yeah. இப்ப மீகால் என்ன பண்றாங்கன்னா இந்த சேவகரை ஏமாத்தி அனுப்புறாங்க. என்ன செய்யறாங்க இந்த இடத்துல? ஒரு சொரூபத்தை எடுத்து, ஆமாங்க, இந்த சொரூபம் எப்படி மீகாலுக்கு வந்தது? இது என்ன சொரூபம் தெரியுமா? ஆங்கிலத்துல டெராஃபிம் அப்படின்னு சொல்லுவாங்க. டெராஃபிம் நம்ம ஆதியாகம புஸ்தகத்துல படிக்கும் போது ராகேல் கிட்ட இந்த சொரூபம் இருந்துச்சு இல்லையா? இதை கர்த்தரை அறியாத புறஜாதிகள் அவங்க பயன்படுத்துற சொரூபங்கள் இது எப்படிங்க சவுலுடைய பெண்ணுடைய வீட்டுல வந்துச்சு இல்லையா? இங்கேயே நம்ம ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம். இது தாவீதுக்கு தெரியுமான்னு கூட தெரியல. இந்த சொரூபத்தை இந்த பெண் வைத்துட்டு இருந்துச்சு அப்படின்றது தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியல இல்லையா? Michal was supposed to be a lover of Jehovah God. She was supposed to be a believer இல்லையா? ஒரு விசுவாசியா இருந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. எப்பயுமே யெகோவா தேவனை அவள் நம்பி ஜீவித்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனா இப்ப என்ன செய்யறா அப்படின்னா, இந்த சொரூபத்தை எதற்காக வைத்திருந்தாலும் நமக்கு தெரியல. ஆனா எடுத்து அதை வைத்து ஆட்டு தோளுடைய அந்த மயிரெல்லாம் போத்தி இப்ப என்ன செய்யறா அப்படின்னா, அவ என்ன நினைக்கிறா அப்படின்னா, போக போக மேலும் மேலும் தன்னுடைய சுயத்தை சார்ந்த முடிவுகளை எடுக்கிறார். இப்ப ஏமாற்றி அனுப்புகிறார் இல்லையா? அந்த நபர்கள் அந்த சேவகர் எல்லாத்தையும் ஏமாற்றி அனுப்புகிறார் இல்லையா? கொஞ்சம் கவனிங்க பிரியமானவர்களே. கணவன் மனைவி 2 பேர் இடையில they should have a common love for God. ஆண்டவரை நேசிக்கிற அந்த நேசம் பொதுவாக இருக்க வேண்டும். இப்ப கணவர் கர்த்தருக்கு பயப்படுகிறவரா இருந்து மனைவி தன்னுடைய சுயத்துல செயல்படக்கூடியவர்களாய் இங்க தாவீது மீகாலை போல இருப்பார்களானா குடும்பத்துல என்ன இருக்காது அப்படின்னா, ஒன்றாக இணைந்து கர்த்தரை நேசிக்க முடியாது இல்லையா? கணவர் ஒரு ட்ராக்ல போயிட்டு இருப்பாரு, மனைவி ஒரு ட்ராக்ல போயிட்டு இருப்பாங்க. கணவருக்கு ஊழியம் தான் முக்கியமா இருக்கும், மனைவிக்கு எந்த நேரமும் புலம்பிட்டே இருப்பாங்க இல்லையா? மற்ற காரியங்கள், உலக பிரகாரமான காரியங்கள் அவங்களுக்கு முக்கியமா இருக்கும். இது அப்படியே கணவன் மனைவிக்கு நீங்க மாத்தியும் நீங்க எடுத்து நினைச்சு பாருங்க. ஒருவேளை மனைவி நல்ல கர்த்தரை நேசிக்கிறவளா இருப்பாங்க, கணவர் கர்த்தரை நேசிக்காதவர்களா இருப்பார் இல்லையா? அப்படிப்பட்ட குடும்பத்துல எப்படி தேவ சித்தம் நிறைவேறும்? தேவ சித்தம் எப்படி நிறைவேறும்? நிறைவேறது வாய்ப்பே இல்லையே. கணவருக்கு முழுக்க முழுக்க ஆவிக்குரிய சிந்தனைகள் வச்சுப்போம், ஆவிக்குரிய நோக்கங்கள், ஆவிக்குரிய இலக்கு இல்லையா? ஆனா மனைவிக்கு சுத்தமா உலக பிரகாரமான சிந்தனைகள், உலக பிரகாரமான இலக்கு அப்படின்னு வைத்துக் கொள்வோம். அந்த குடும்பத்துல எப்படி தேவ சித்தம் நிறைவேறும்? நிறைவேறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அதுதான் இந்த குடும்பத்துல நடந்துச்சு இல்லையா? ஒரு பக்கம் தாவீது நல்ல கர்த்தருக்கு பயந்த ஒரு மனிதர் தான், ஆனா இன்னொரு பக்கம் மீகால் இந்த சுரூபங்களை வைத்துக் கொண்டிருந்தார். எதற்காக என்று நமக்கு தெரியவில்லை. They did not share a common love for God. Yeah, they did not share a common love for God. That's why she schemed certain fleshly schemes, fleshly devices. Yeah, she deceived these people. அடுத்தது மூணாவது ஒரு பொய் சொல்றா பாருங்க. 17வது வசனத்தை பாருங்க. 17வது வசனம். அப்பொழுது சவுல், நீ எப்படி என்னை எய்த்து என் பகைஞ்சனை தப்ப விட்டு அனுப்பினது என்ன என்று மீகால் இடத்தில் கேட்டான். மீகால் சவுலை நோக்கி, என்னை போக விடு, நான் உன்னை ஏன் கொல்ல வேண்டும் என்று அவர் என்னிடத்தில் சொன்னார். இத கவனிச்சீங்களா? கொஞ்சம் சிந்திங்க. தாவீது இப்படி சொன்னாரா? என்ன போக விடு, அவ என்ன சொல்றா பாருங்க, என்ன போக விடு, நான் உன்னை ஏன் கொல்ல வேண்டும் என்று என்னிடத்தில் சொன்னார் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இப்படி தாவீது சொன்னாரா? தாவீது சொல்லல இல்லையா? ஆனா இது ஒரு பொய் இல்லையா? தன்னுடைய தகப்பனிடத்துல ஒரு பொய் சொல்லுகிறார் மீகால். அது மூலமா என்ன செய்யறாங்க தெரியுமா? தன்னுடைய தகப்பனிடத்துல தன்னுடைய கணவரை ஒரு கெட்ட மனிதராக காண்பிக்கிறார். இதை நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. நிறைய மனைவிமார்கள் இதை கேட்டுட்டு இருக்கிறீங்க, நிறைய சகோதரிகள் இதை கேட்டுட்டு இருக்கிறீங்க இல்லையா? இதை காட்டிலும் ஒரு பெரிய தண்டனை உங்க கணவருக்கு கொடுக்கவே முடியாது. திருமணமாகி அநேக வருடங்கள் போனாலும் கூட
என்ன செய்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய பெற்றோருக்கு முன்பாக நம்முடைய கணவர்களை ஒரு கெட்ட மனிதர்களாக காண்பிக்கிறோம் இல்லையா? இங்க அதுதான் நடந்துச்சு. she put David in a bad shape before her father இல்லையா? ஒரு மாமனாருக்கு முன்னாடி மருமகனை இப்படி ஒரு கெட்ட ஒரு கண்ணோட்டத்தோடு அவரை பார்க்கும்படியாய் இப்ப தாவீதை ஒரு கெட்ட மனிதராக மீகால் காண்பித்து விட்டார் இல்லையா? அதுதாங்க இங்க நடக்குது. உங்களுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? இதுக்கப்புறம் சவுல் என்ன பண்றாரு தெரியுமா? மீகால வந்து தாவீதை அனுப்பிட்டார். she thought it might have been a temporary solution, ஒரு டெம்பரரி தீர்வா இது இருக்கும்னு நினைச்சா. ஆனா சவுல் என்ன பண்ணாரு தெரியுமா? இதுக்கப்புறம் மீகால வேறு ஒருவனுக்கு திருமணம் செய்து வைத்தார். இங்க 3 தவறுகளை பண்றாங்க. எந்த நேரத்துல கர்த்தரை அதிகமாய் சார்ந்து கொள்ளணுமோ அந்த நேரத்துல குடும்பத்துல கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் கணவரும் மனைவியும் அவங்க மாம்சத்துக்குரிய விதத்துல செயல்படுவதனால் பெரிய பெரிய விபரீதங்கள் நடந்து விட்டது இந்த குடும்பத்துல இல்லையா? they failed to trust in the Lord during the time of crisis, during the time of problems. They never trusted in the Lord. But Michal used separation as a solution. Michal used deceit as a solution. Michal used lie as a solution. இல்லையா? இது எல்லாமே மாம்சத்துக்குரிய தீர்மானங்கள். இப்படி செய்ததுனால என்ன ஆச்சு நமக்கு நல்லா தெரியும். இதுக்கு பின்னாடி சவுல் மீகாலை தாவீதிடத்துல இருந்து பிரித்து என்ன செய்யறான் அப்படின்னா வேற ஒருவனுக்கு திருமணம் செய்து வைக்கிறான். So this is a second thing that we learn இல்லையா? இரண்டாவது விஷயமா நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, உங்களுடைய வாழ்வின் பிரச்சனைகளின் நேரத்துல கர்த்தரை சார்ந்து கொள்ள மட்டும் தவறிடாதீங்க. தயவு செய்து சொல்றேன், ஒவ்வொரு நாளும் முழங்கால்களை மடக்குங்க. கர்த்தர் ஒருவர் தான் தீர்வு நம்ம வாழ்வின் பிரச்சனைகள். கணவன் மனைவியாக இணைந்து நம்ம கர்த்தரிடத்துல அழ வேண்டிய நேரங்கள் ஏராளம் உண்டு இல்லையா? 2 பேரும் கர்த்தரிடத்துல அழ வேண்டிய நேரங்கள் உண்டு. அதை நம்ம செய்ய தவறிட்டோம்னா, கர்த்தரை சார்ந்து கொள்ள தவறிட்டோம்னா நம்ம குடும்ப வாழ்க்கையே சூனியமா போயிடுங்க. அப்படி அநேக குடும்பங்கள் எவ்வளவோ பரிதாபமா இன்னைக்கு நிற்கிறதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? என்னை எல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொன்னார். அந்த ஆண்டவரிடத்துலதான் தீர்வு இருக்கிறது நம்முடைய குடும்ப பிரச்சனைகளுக்கு. அவரை சார்ந்து கொள்வது அவசியம். சரியா? மூணாவதாக, third thing that we learn, they failed to obey the Lord's word. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். ஆண்டவரை சார்ந்து கொள்ளவும் இல்லை. 2வது நம்ம படிச்சது. 3வது நம்ம இப்ப படிக்கிறது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனார். I want you to turn with me to 2 Samuel chapter 3. அங்கதான் அடுத்தது இதோட தாவீது மீகால நம்ம பார்க்க போறோம். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்துல இந்த 3ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அது மூலமா நம்ம இதை கத்துக்க போறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு எப்படி இவங்க கீழ்ப்படியாம போனாங்க அப்படின்றத கத்துக்க போறோம். நம்ம 12வது வசனம் படிக்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இதனுடைய பின்னணியை நான் சொல்லிடுறேன். இந்த 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்துல தாவீது இப்ப வந்து அந்த தென் ராஜ்யத்துக்கு ராஜாவா இருக்கிறார். அதாவது இப்ப சமஸ்த இஸ்ரவேல் முழுவதும் அவருடைய கட்டுப்பாட்டுல வரல. இப்ப என்ன செய்துட்டு இருக்கிறாருன்னா, யூதாவுக்கு மாத்திரம் அவர் ராஜாவா இருக்கிறார். அது சிமியோன் என்னும் அந்த கோத்திரமும் யூதாவோடு இருக்கிறது. இப்ப வந்து எப்ரோன் என்னும் ஊரை கைப்பற்றி அந்த எப்ரோன் ஊரை வந்து ஹெட் குவார்டர்ஸா வச்சு அவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாருன்னா அரசாண்டு கொண்டு இருக்கிறார். இன்னும் எருசலேம் பிடிக்கப்படவில்லை. 10 கோத்திரங்கள் இப்ப யாருடைய தலைமையில இருக்குது அப்படின்னா, இஸ்போசேத் என்று சொல்லக்கூடிய சவுலுடைய மகனின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது 10 கோத்திரங்கள். இவரோடு கூட இருக்கிறது யூதா மற்றும் சிமியோன். அவ்வளவுதான். இப்ப தாவீது எதுக்காக காத்துட்டு இருக்கிறார் அப்படின்னா, ஆண்டவர் தனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த பிரகாரம் முழு தேசமும் தன்னுடைய கரத்தில் வர வேண்டும். அதற்காக தான் காத்துட்டு இருக்கிறார். Now only 2 tribes are under the control of David and he is ruling from Hebron. Jerusalem has not yet been captured. Now David is eagerly waiting to become king of all the 12 tribes. He is waiting for an opportunity. ஒரு வாய்ப்புக்காக தாவீது பார்த்துட்டு இருக்கிறார். இந்த 12 கோத்திரங்களோட கட்டுப்பாடு நம்ம கைக்கு வரணும். இப்போ ஒரு வாய்ப்பு வருது. யார் மூலமா வருது தெரியுமா? அப்னேர் மூலமா வருது. ஈஸ்போசேத் வந்து ராஜாவா இருந்தாலும் முக்கியமா ராஜாங்கத்தினுடைய அந்த கண்ட்ரோல் யார் கையில இருந்திருக்கு அப்படின்னா அப்னேர் கையில தான் இருக்கு. சவுலுடைய படைத்தலைவன், நேற்றைக்கு நம்ம படிச்சோம் இல்லையா, சவுலுடைய படைத்தலைவன். இப்ப அப்னேர் வராரு தாவீது கிட்ட. வந்து சொல்ற வார்த்தைகள் தான் நம்ம இதுல பாக்குறோம். அப்னேர் வந்து தாவீது கிட்ட சொல்றாரு. 12வது வசனம் பாருங்க. 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 Samuel chapter 3 verse 12. அப்னேர் தன் நாமத்தினாலே தாவீதினிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, தேசம் யாருடையது? என்னோடு உடன்படிக்கை பண்ணும். இதோ இஸ்ரவேலை எல்லாம் உம்மிடத்தில் திருப்ப என் கை உம்மோடு இருக்கும் என்று சொல்ல சொன்னார். இதை கவனிச்சீங்களா? நீர் என்னோடு உடன்படிக்கை பண்ணும்.
இது எல்லாத்தையும் உம்முடைய கருத்துல நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். உடனே 13ஆம் வசனம் பாருங்க. அதற்கு தாவீது, நல்லது, இட் இஸ் குட். David might have thought, I have been waiting for this opportunity. இந்த வாய்ப்புக்காக தான் நான் காத்துட்டு இருக்கிறேன்னு தாவீது நினைச்சிருக்கலாம். அதனாலதான் நல்லது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதோட கூட நிறுத்தினாரா? அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க. உன்னோடே நான் உடன்படிக்கை பண்ணுவேன், ஆனாலும், அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க, ஆனாலும் ஒரே காரியம் உன்னிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறேன், அது என்னவெனில், நீ என் முகத்தை பார்க்க வரும்போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாலை நீ அழைத்து கொண்டு வர வேண்டும். அதற்கு முன் நீ என் முகத்தை பார்ப்பதில்லை என்று சொன்ன. என்னங்க இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இப்ப சவுல் ஏற்கனவே மீகால வேற ஒருவனுக்கு திருமணம் செய்து வச்சுட்டாரு. இப்ப தாவீது என்ன சொல்றாரு? அப்னேர், நீ வந்தது நல்லது, நீ இந்த செய்தியை கொடுத்ததெல்லாம் நல்லது, இப்ப அந்த 10 கோத்திரமும் என் கையில வரப்போகுது, நீ சொல்றதெல்லாம் நல்லது, ஆனா மீகால கூட்டிட்டு வரணும். எதுக்காக மீகால கூட்டிட்டு வர சொல்ற? ஒருவேளை அன்பு பொங்கி வழிதா தன்னுடைய மனைவி மேல? ஒரே மனைவியா இருந்து அன்பு செலுத்தி கூட்டிட்டு வர சொல்லியிருந்தாருன்னா பரவாயில்ல. இதே அதிகாரத்துல 2ல இருந்து 5 வசனங்கள் வாசிச்சீங்கன்னா 6 மனைவிகள் வந்துட்டாங்க தாவீதுக்கு. இதுக்கு முன்னாடி 18ஆம் அதிகாரத்துல ஒரே மனைவியோட இருந்தார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் பின்னாடி படிச்சு பாருங்க, 6 மனைவிகளோட லிஸ்ட் இருக்குது. Why did David call Michal back? Was it because of pure love? No, not at all. David already had 6 wives. Yeah, David already had 6 wives. 6 மனைவிகள் ஏற்கனவே இருக்கிறாங்க. அப்புறம் எதுக்காக மீகால்? இல்லையா? அகெயின் ஃபார் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ். மறுபடியும் நீங்க அரசியல் காரணங்களுக்காக தான். இல்லையா? இப்ப 10 கோத்திரமும் ஈஸ்போசேத்துடைய கையில இருக்கு. இப்ப சவுலுடைய இனத்தார், சவுலுடைய உறவினர்கள் எல்லாம் இப்ப தாவீதை ஏத்துக்கணும். அதுக்கு இப்ப ஜனங்களுடைய பார்வையில, ஜனங்களுடைய அந்த ஆதரவு அவர் சம்பாதிக்கணும்னா சவுலுடைய குடும்பத்தை நான் நேசிக்கிறேன்றத காமிக்கணும் இல்லையா? அதுக்கு என்ன செய்யணும் இப்போ அப்படின்னா, சவுலுடைய மகள், இது ரொம்ப பயங்கரமா இருக்குங்க ஆண்டவருடைய பார்வையில், இது மிகப்பெரிய பாவம். ஏன்னா ஏற்கனவே வேற ஒருவனுக்கு மனைவி ஆகிவிட்டார் இல்லையா? இப்ப என்ன செய்யறாரு தெரியுமா? தாவீது நீ மீகால கூட்டிட்டு வரணும்னு சொன்ன பிறகு ரொம்ப பரிதாபமான சம்பவங்கள் நடக்குது இல்லையா? ஏற்கனவே புருஷனா இருந்த அந்த பல்தியேல் என்று சொல்லக்கூடியவன், 15ஆவது வசனத்துல படிச்சீங்கன்னா பல்தியேல் அப்படின்னு வாசிக்கும். அவன் தான் இப்ப புருஷனா இருக்கிறான் இப்ப மீகாலுக்கு. அவனை ஓடிப்போன்னு சொல்லி அப்னேர் துரத்தி விடும்போது அவன் அழுதுகிட்டே போறான் இல்லையா? வீக் பல்தியேல் was just weeping. He could not fight against David. Abner sent him out. Abner chased him out. இங்க துரத்திட்டான் பல்தியேல. பாருங்க, பல்தியேல் அழுகுறான் யாருக்காக? மீகாலுக்காக. ஆனா மீகால் அழுதான்னு சொல்லி பைபிள் சொல்லவே இல்லை. மீகாலும் இந்த வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கிறான். I want to be the queen of whole Israel. முழு இஸ்ரவேலுக்கும் நான் ராணி ஆகணும். இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அந்த ஒரு காரணத்துக்காக ஜனங்கள் எல்லாம் இவ தாவீதை ஏத்துக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் மீகால கூட்டிட்டு வான்னு சொல்றேன். கவனிச்சீங்களா? நீங்க நல்ல பைபிள்ல வேதத்தை இன்னைக்கு இந்த செய்தியை கேட்ட பிறகு எடுத்து இந்த தம்பதியை பத்தி நீங்க படிச்சுக்கிட்டே வாங்க. இந்த இடத்துல ஒரு கேள்வியை நிறுத்தி கேளுங்க, எதுக்காக மீகால கூட்டிட்டு வர சொன்னார் தாவீது இல்லையா? அது உண்மையான ஒரு அன்புனால கிடையாது, உண்மையான ஒரு அன்புனால கிடையாது இல்லையா? அதுக்கு பிறகு நடக்கிற சம்பவங்கள் அதுக்கு சாட்சியா இருக்கு இல்லையா? ஆனா இப்ப என்ன செய்யறார் தாவீது தப்புனா, தேவ வசனத்தை புறக்கணிக்கிறார், தேவ வசனத்துக்கு எதிர்த்து நிற்கிறார். ஏற்கனவே உபாகமம் 17:17 வாசிக்கிறோம், ராஜாக்கள் மனைவிகளை அதிகமா சேகரிக்க கூடாதுன்னு ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் இல்லையா? The kings should not multiply wives, otherwise they will take away their heart from the Lord. அவங்களுடைய இருதயத்தை கர்த்தரை விட்டு வழிவிலகி போக செய்திருவாங்கன்னு சொல்லி ராஜாக்கள் அநேக பெண்களை கூட்டிக் கொள்ள கூடாது என்று ஆண்டவர் தெளிவாய் உபாகமம் 17ஆம் அதிகாரத்துல சொல்லி இருக்கிறார். ஏற்கனவே 6 மனைவிகள் இருக்கிறாங்க. இப்ப அது மட்டும் இல்ல, ஏற்கனவே இன்னொருத்தவனுக்கு திருமணமான ஒரு மனைவியை இப்ப அவனை டைவர்ஸ் பண்ண வச்சுட்டு இப்ப தாவீது மறுபடியும் அவளை மணக்கிறார் இல்லையா? There is a divorce and remarriage. உபாகமம் 24ஆம் அதிகாரம் 1ல இருந்து 4 வசனங்களை நீங்க வீட்டுல படிச்சு பாருங்க. உபாகமம் 24 1ல இருந்து 4. This is a serious sin in the sight of God. கர்த்தருடைய பார்வையில இது மிகப்பெரிய பாவம். Disobedience to the word of God. தாவீதுக்கு நல்லா தெரியும் இந்த வசனம், தாவீதுக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த நேரத்துல அவருக்கு சிங்காசனம் வேண்டும், 12 கோத்திரமும் தன்னுடைய கையில வர வேண்டும். இந்த வாய்ப்புக்காக தான் காத்துட்டு இருந்தார். ஆனா தேவனுடைய வழியில, தேவனுடைய நேரத்துல அவர் செயல்பட தன்னை ஒப்பு கொடுக்கல இந்த இடத்துல. ஆனா அவர் என்ன நினைச்சாருன்னா, நான் இந்த விஷயத்தை ஏன் கருத்துல எடுத்துக்கிறேன், ஏன் புத்தியில நான் இதை தீர்த்துக்கிறேன், எனக்கு மீகால் மட்டும் வந்துட்டா எல்லாருடைய ஆதரவும் எனக்கு வந்துடும், அதுக்கு பிறகு நான் தான் ராஜா. அதுதான் தாவீது நினைத்தார்.
பிரச்சனைகளை நம்முடைய கையில எடுக்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நீங்க என்னதான் குடும்பத்தை குறிச்சு மேன்மையான திட்டம் போட்டாலும் சரி, அது கை கூடி வரவே வராது. அதை கர்த்தர் வாய்க்க செய்யவே மாட்டார். நல்லா இதை மனசுல எழுதி வச்சுக்கோ. நல்லா இதை மனசுல எழுதி வச்சுக்கோ. கர்த்தருடைய வசனத்திற்கு புறம்பாய் நீங்கள் என்னதான் உங்க குடும்பத்துடைய மேன்மைக்காக, நலனுக்காக என்ன தீர்மானங்கள் எடுத்தாலும் சரி, அதை கர்த்தர் வாய்க்க செய்ய மாட்டார். ஆண்டவருடைய வசனத்துலதான் நமக்கு தீர்வுகள் இருக்கிறது. ஆண்டவருடைய வசனத்துலதான் நமக்கு குடும்பத்தை நடத்துவதற்கான கோட்பாடுகள் இருக்கிறது. அதை நம்ம கை கொள்ள வேண்டும். சரியா? கடைசியாக 4வதாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய போகிறேன். இந்த 3 பாயிண்ட் நம்ம படிச்சது நீங்க சிந்திச்சிட்டு இருக்கீங்க நான் நினைக்கிறேன். They married for the wrong reason. They failed to trust God in their problems. They failed to obey the Lord's word. தவறான காரணங்களுக்காக திருமணம் முடித்தார்கள். அவருடைய பிரச்சனைகளில் கர்த்தரை சார்ந்து கொள்ள தவறிவிட்டார்கள். அடுத்தது வேத வசனத்துக்கு கீழ்ப்படிய மறுத்தார்கள். 4வதாக they let their fleshly feelings control their lives. They let their fleshly feelings to continue to control their lives. அவர்களுடைய வாழ்க்கைகளை மாம்ச ரீதியான எண்ணங்கள் ஆட்கொள்ள அவர்கள் தொடர்ந்து ஒப்பு கொடுத்தார். fleshly feelings controlled their lives. அவருடைய வாழ்க்கையில மாம்சமான அந்த உணர்வுகள் அவர்களை ஆட்கொள்ள ஒப்பு கொடுத்தார். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இங்கதான் கடைசியா தாவீது மீகாலை பத்தி படிக்கணும். இதுக்கு மேல தாவீது மீகாலை பத்தி நம்ம எங்கேயுமே படிக்கிறது கிடையாது. அந்த கடைசி சம்பவத்துல என்ன நடக்குது பாருங்க. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம். அந்த நேரத்துல ஒரு சம்பவம் நடக்குது நமக்கு தெரியும். தாவீது மிக சந்தோஷமாய் உடன்படிக்கை பெட்டியை வந்து எருசலேமுக்கு கொண்டு வராரு. எருசலேமை இப்ப பிடிச்சிட்டாரு. எருசலேமை தலைநகரம் ஆக்கிட்டாரு. இப்ப உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும்போது ஒரே ஆட்டம் பாட்டம். கர்த்தருடைய சமூகத்துல அவர் வந்து ஆடலோடு பாடலோடு அதை கொண்டு வந்து இருக்கிறார். ஏற்கனவே ஒரு முறை தவறா கொண்டு வந்துட்டாங்க. ஊசாவை கர்த்தர் அடித்து போட்டார். இப்ப வேத வசனத்தை படித்து எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்து உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இப்ப யோசிங்க, ஒரு பக்கம் கணவர் வந்து கர்த்தரை நேசித்து கர்த்தருக்காக இதை வைராக்கியமாய் செய்து கொண்டு இருக்கிறார். ஆனா மனைவி இதை எப்படி பாக்குறாங்க பாருங்க. கொஞ்சம் வாங்க என்னோடு கூட. நம்ம வந்து 16வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் chapter 6 verses 16. 16ஆம் வசனம். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தி ஆகிய மீகால் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். அதை கவனிச்சீங்களா? தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள் இல்லையா? அடுத்தது 20வது வசனம் பாருங்க. தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும் போது சவுலின் குமாரத்தி ஆகிய மீகால் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டு இருந்தார். How sarcastic these comments were இல்லையா? எப்படி மீகால் வந்து தாவீதை குத்தி காமிக்கிறாங்க பாருங்க இல்லையா? இது ஒரு நாள் பிரச்சனை கிடையாதுங்க. அவங்க எப்படி அழைக்கிறாங்க பாருங்க. அற்ப மனுஷரில் ஒருவனை போல நீர் நடந்து கொண்டீரே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஆண்டவருக்காக தாவீது ஆடி பாடி வந்து கொண்டிருக்கிறார். இதை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே இல்லை மீகால். இப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டா, அற்ப மனுஷர்ல ஒருவனை போல நடந்துகிட்டே, யூ ஹேவ் பிஹேவ் லைக் எ ஃபூல், லைக் எ பேஸ்லெஸ் ஃபெலோ, யூ ஹேவ் பிஹேவ் லைக் எ ஃபூல் இல்லையா? எல்லாருக்கும் முன்னாடி ஓ இஸ்ரவேல் ராஜா அப்படியே வஸ்திரம் எல்லாம் கைட்டி போடுற அளவுக்கு ஆடி பாடி வந்துட்டு இருக்கிற இல்லையா? எல்லாம் உன்னை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது போல இப்படி நீ நடந்துகிட்டே அப்படின்னு சொல்லி தன்னுடைய இருதயத்துல அவனை அவமதித்தது மட்டுமல்ல, எந்த அளவுக்கு தன்னுடைய புருஷனை இகழ வேண்டுமோ அப்படி இகழ்ந்து கேட்கிறதை தான் நாம் இங்க பார்க்கணும். இதை கவனிச்சீங்களா? கொஞ்சம் இந்த நேரத்துல சிந்திங்க. இது ஒரு நாளுடைய பிரச்சனை கிடையாது இல்லையா? அநேக நாட்களாக தான் எதிர்பார்த்த அன்பு தன்னுடைய கணவரிடத்தில் கிடைக்கவில்லை. முன்னாடி ஒரே மனைவியா இருந்தாங்க, இப்ப அநேக மனைவிகள் இல்லையா தனக்கு எதிர்பார்க்கிற அந்த கேர், அந்த கன்சர்ன், அந்த டைம், அந்த நேரம் அதை தன்னுடைய கணவர் கொடுக்கவில்லை. அதனுடைய பிரதிபலிப்பு தான் நம்ம இங்க பாக்குறோம் இல்லையா? Michal was longing for that love and care from her husband, but she never got it. These words, these sarcastic comments are the reflection of such a loneliness. Yeah? That lack of love and concern from her husband, it led Michal to talk like this. Yeah? தாவீதும் லேஸ்பட்டால் இல்லைங்க. தாவீது கொடுக்கிற பதில பாருங்க இல்லையா? 21வது வசனத்தை பாருங்க. தாவீது என்ன பதில் கொடுக்கிறார் பாருங்க. அதற்கு தாவீது மீகாலை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல்
தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். அது அடுத்தது என்ன சொல்ற பாருங்க, இதை பார்க்கலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அர்ப்பணுமாவேன், அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கும் கூட மகிமையாய் விளங்குவேன். தாவீது எப்படி பதில் சொல்றாரு பாருங்க இல்லையா? இவரும் லேஸ்ல அதை சால்வ் பண்ணல இல்லையா? சரி, மீகால் இப்படி பேசிட்டாங்க, இப்ப தாவீது என்ன செய்திருக்கலாம்? அன்பா அவங்க கிட்ட, சரிம்மா ஒருவேளை நீ எதிர்பார்க்கிற நேரத்தை நான் கொடுக்காம போயிருக்கலாம், நீ எதிர்பார்த்த அன்பு நான் கொடுக்காம போயிருக்கலாம், நீ நிறைய என் மேல எதிர்பார்ப்பு வச்சுட்ட, அதை நான் செய்யாம போயிருக்கலாம், அதனாலதான் நீ இப்படி பேசுறன்னு எனக்கு புரியுது. ஆனா கொஞ்சம் நிதானமா இதை யோசி, நான் கர்த்தருக்காக இதை பண்ணிட்டு இருக்கிறேன், உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்துட்டு இருக்கிறேன், நான் ஆடி பாடி வந்துட்டு இருக்கிறேன், இதை தயவு செய்து நீ அற்பமா எண்ணாத அப்படின்னு சொல்லியிருந்தா மீகால் ஒருவேளை அதை புரிஞ்சிட்டு இருப்பான் இல்லையா? ஆனா தாவீது அப்படி சொல்லல. அவன் என்ன சொல்றான் பாருங்க, இந்த பெண்களுக்கு முன்னாடி தானே ஆட்டம் போடுறேன்னு சொல்றேன், அந்த பெண்களே உன்னை காட்டுல என்ன மேன்மையா நினைக்கிறாங்க, அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கவனிச்சீங்களா? look at this pointed replies, heated arguments in the family life. குடும்பத்துல இதை கர்த்தருக்குள்ள வச்சு ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இதுக்கு தீர்வு கொண்டு வர நேரத்துல அவங்க எந்த அளவுக்கு கோபத்தால் நிறைந்து இருவரும் விட்டு கொடுக்காமல் மாம்ச ரீதியாய் அவர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி ஒருவர் அதிகமா அவமதிக்கிறத நம்ம இங்க பார்க்கணும் இல்லையா? இது போல எத்தனை சம்பவங்கள் நம்முடைய குடும்பத்தில் நடந்திருக்கு, இது போல எத்தனை சம்பவங்கள் நம்முடைய குடும்பத்தில் நடந்திருக்கு. நம்முடைய மாம்ச உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாம ஆவியானவரை நம்மள எத்தனையோ முறை தடுத்தும் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டா, மனைவியை திட்டுறதுக்கும் அடிக்கிறதுக்கும் நம்ம முற்படுறோம். அதே போல கணவரை எந்த அளவுக்கு கனவீனப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கனவீனப்படுத்துது. அதுதான் இங்க நடக்குதுங்க, அதான் இங்க நடக்குது. மீகாலாவது சொல்லி இருக்கலாம், மீகாலாவது இதை சாதாரணமா இதை தாவீதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க போய் எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கலாம் இல்லையா? குடும்பத்துல அப்படி நம்ம ஒருத்தவங்க எக்ஸ்பிரஸ் பண்றது ரொம்ப அவசியம் இல்லையா? உன்னுடைய அன்புக்காக தான் நான் ஏங்குறேன், உன்னுடைய நேரத்துக்காக தான் நான் ஏங்குறேன், எனக்கு நீ எல்லாத்தையும் கொடுக்கறது கிடையாது தாவீது, நீ இஸ்ரவேலுக்கே ராஜாவா இருக்கலாம், எனக்கு நிறைய நீ கொடுத்திருக்கலாம், ஆனா நீ தான் எனக்கு வேணும், நீங்க தான் எனக்கு வேணும், உங்களுடைய நேரம் எனக்கு வேணும். இதை மீகால் தன்மையா எடுத்து சொல்லியிருப்பாங்க. இங்க சம்பவமே வேற மாதிரி இருக்குங்க இல்லையா? ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளவே இல்லை, கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கலங்க, கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கல. இதுக்கு அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், 23வது வசனம், ரொம்ப சோகமான முடிவு, ரொம்ப சோகமான முடிவு. 23வது வசனம் பாருங்க. அதனால் சவுலின் குமாரத்தி ஆகிய மீகாலுக்கு மரணம் அடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. இதை கொஞ்சம் கவனிச்சீங்களா? இதை யோசிக்கும் போது எவ்வளவு பயங்கரமா இருக்கு இல்லையா? There was no intimacy between them. After this, we don't see them coming together. They never spoke together. They never understood each other. And கடைசி வரைக்கும் பாருங்க, இவங்க ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தாங்கன்னு சொல்லி நமக்கு பைபிள் சொல்லவே இல்லை. அதுதான் இந்த வசனத்துல கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துறாரு. மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாத இருந்தது. அவங்க ஒருவருக்கு ஒருவர் நெருக்கமா இருக்கவில்லை, புரிந்து கொள்ளவே இல்லை இல்லையா? பிரியமானவர்களே, இந்த 4வது விஷயத்துல நம்ம கத்துக்கிறது, நம்முடைய மாம்ச உணர்வுகளை கட்டுப்படுத்த ஆவியானவர் தான் நமக்கு பலன் தரும். ஆவியானவர் தான் பலன் தரும். பாருங்க, நான் எந்த அளவுக்கு கர்த்தரை நேசிக்கிறேனோ அந்த அளவு தான் என் மனைவியை நேசிக்க முடியும். எந்த அளவுக்கு நான் ஆவியானவரால் நிறைந்து காணப்படுறேனோ அப்பதான் என்னுடைய மாம்ச உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியும். அது என்னுடைய பலத்தால முடியாது. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. I cannot control my fleshly feelings because of my own strength, out of my own strength. I cannot do it. It can be done only by a spirit-filled person. And for that, we need to commit ourselves to the Lord. We need to look unto the Lord Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து, கணவன் மனைவி 2 பேரும் அவரை நேசிப்பது அவசியம், அவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுப்பது அவசியம். ஆவியானவர் நம்முடைய குடும்பங்களை வணைய வேண்டும் இல்லையா? ஆவியானவரால நிறைந்த கணவன் தான் மனைவியுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு தன்னைத்தானே அதற்காக விட்டுக் கொடுப்பார். ஆவியானவரால் நிறைந்த மனைவி தான் கணவருக்காக தன்னையே விட்டுக் கொடுப்பார். தங்களுடைய மாம்ச உணர்வுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட வல்லவராய் இருக்கிறார். இந்த செய்தியை நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்முடைய குடும்ப வாழ்க்கைகள் எப்படி இருக்கிறது? கர்த்தருக்கு பிரியமாய் போய் கொண்டிருக்கிறதா? இந்த நாட்கள்ல குடும்பத்தை பத்தி யோசிச்சு பாக்குறது கூட இந்த லாக்டவுன் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிச்சிருக்கலாம் இல்லையா? ஏன்னா குடும்பத்தோடு தான் நிறைய நேரம் செலவிடுறோம் இந்த நாட்கள்ல. அப்ப குடும்பத்தை பத்தி ஆராய்ந்து பார்க்கிறதுக்கு இது ஒரு நல்ல நேரம் இல்லையா? தாவீது மீகாலோட உதாரணம் ஒருவேளை ஒரு கெட்ட உதாரணமா இருக்கும், எதிர்மறையான உதாரணமா இருக்கும். ஆனா நாம நேர்மறையான கோட்பாடுகளை கற்றுக்கொள்ளாது. சரியா? David and Michal's life might have been a negative example, but we can learn this 4 positive biblical principles for a healthy marriage life. I'm repeating those principles again. They married for the wrong reason. அவர்கள் தவறான காரணங்களுக்காக திருமணம் செய்து கொண்டார்.
அதுல நம்ம உண்மையான அன்பு பத்தி நம்ம படிச்சோம். உண்மையான அன்பு பத்தி படிச்சோம். உண்மையான கமிட்மெண்ட் பத்தி படிச்சோம். அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணும் நம்மளுடைய வாழ்க்கையில். அடுத்தது ரெண்டாவது, they fail to trust God in their problems. அவங்களுடைய பிரச்சனைகள்ல கர்த்தரை சார்ந்து கொண்டு அவரை விசுவாசிப்பதற்கு அவர்கள் விட்டார் இல்லையா? அதை விட்டுட்டாங்க. ஆனா நாம அப்படி நடக்கக்கூடாது. முழங்கால்களை மடக்கிற நேரம் இது. ஆண்டவரை நோக்கி அழுகிற நேரம் இது. ஆண்டவரே, இந்த பிரச்சனை தலைக்கு மேல போகுது ஆண்டவரே, எங்க குடும்பத்துல எங்களுக்கு ஞானம் இல்லையா, நீங்க தான் எங்களுக்கு ஞானம் தரும். அப்படி நீங்க கேட்டு பாருங்க. ஒண்ணுமே அறிவில்லாத ஒரு புருஷனுக்கு கூட கர்த்தர் குடும்பத்தை நடத்த அந்த ஞானத்தை தருவது. ஒண்ணுமே அறிவில்லாத ஒரு மனைவிக்கு கூட கர்த்தர் என்னுடைய புருஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற சித்தத்துக்கு நான் கீழ்ப்படிஞ்சு போகணுன்ற அறிவை தருவேன் இல்லையா? ஆண்டவரை சார்ந்து கொள்வது அவசியம். மூன்றாவதா நம்ம படிச்சது, they fail to obey God's word. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம். ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படும். அதுக்கு புறம்பான ஒரே ஒரு தீர்மானம் கூட நம்ம குடும்ப வாழ்க்கையில எடுக்க வேண்டாம். அதை கலைத்து போடுவோம். கர்த்தருடைய வார்த்தையை பிரதானமா வைக்கலாம். கிறிஸ்துவானவரை மையமாக வைக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து கட்டப்படுகிற குடும்ப வாழ்க்கையில தோல்விகள் இருக்கு. ஆண்டவருக்குள்ள வெற்றி நடைகள் போட முடியும். அடுத்தது கடைசியா நம்ம பார்த்தது, they let their fleshly feelings control their life. அவர்களுடைய மாம்ச உணர்வுகள் அவர்களை ஆட்கொள்ள அவங்க வாழ்க்கையில விட்டுட்டாங்க. அதுக்கு நேர் எதிர்மாறா பாசிட்டிவா நம்ம படிக்கிறது, let our families be spirit filled families. பரிசுத்த ஆவியானவரால நிறைந்த குடும்பங்களா நம்முடைய குடும்பங்கள் காணப்படும் இல்லையா? அப்படி நாமே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தொடர்ந்து நம்ம குடும்பங்களை ஆசீர்வதிக்க அவர் சித்தமா இருக்கிறார். அவர் பிரியமா இருக்கிறார். கர்த்தரால தீர்க்க முடியாத பிரச்சனை ஒண்ணுமே கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில். ஆனா கர்த்தரிடத்துல நாமே ஒப்பு கொடுப்போம். தேவன் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதம் தருவாராக. ஆமென். Praise be to God. An important topic as unjust sufferings, handling unjust suffering. So unhealthy marriage, handling unhealthy marriage. So that is also a very important topic. These two topics which God led Brother Paul Augustine to preach upon are very important topics. And today, the handling of unhealthy marriage. So how to handle these things? All these are very important points we have heard. They married for wrong reasons. So what are the reasons we should marry for? Motives, no commitment for their marriage. So that is one thing we have seen. We should have a commitment to one another, in a common commitment to one another in what we are doing spiritually. Second, it should be rectification, commitment to our Lord's hands. He will bring change. Then second, they fail to trust God in their problems. Fail to trust God. And if we fail to trust God, they fail to trust God. So these are the things that they did in the first two things. First is they married for wrong reasons. We should have a commitment into our Lord's hands. He will bring a change. And second is they fail to trust God in their problems. Third, they fail to obey Lord's word. The Lord's word. For whatever good decision we take other than God's will not happen. God has a purpose in our life, in both the husband and wife. We should the husband and the husband and wife, both of them should find out what that common goal is spiritually. What is it that they have to do for God? That is the most important thing that I find in this thing. They fail to obey Lord's word, the Lord's will. What is it that they have to do for God, for everything? Even in our life, as we sit for prayer, we should ask God, what do you want us to do for you, individually, as a family, and as a family to the church? What is our contribution? Not materialistic, but spiritually. How much we can contribute for the glory of God. Then they let their fleshly feelings to control their lives. We cannot control fleshly desires by ourselves. Commit to the Lord, filled with Spirit. So these four things we have to understand very clearly before going into our married life, or if we have come, still God has given us
a time to come to one another, pray, and get the goal, understand, common goal, and come to the Lord with a very serious and sober heart. And we can pray to God for that purpose. Thank you, Brother Paul Augustine, for having come in today, and we seen God using you there for His glory. May God bless you abundantly. Thank you once again, dear brother, for coming here in this Kodambakam Zoom Bible study meeting. God willing, we shall see tomorrow with another interesting topic. And may the Lord help us through this brother as he expounds from the Word of God. We praise God for him. We also thank Brother Jai Singh Joseph from Tuticorin for the songs he has sang. May the Lord bless him and his family. Now we thank each one of you for having joined in and spent your time. Whatever time you spend is not going to go in vain, but it is going to build a house to home. We have heard many messages, and the main reason for that is to make our houses a home and to bring back the awakening within the family, within the children, within the parents, so that the glory of the Lord first would be seen in the home before it goes to the church. May each one of us realize that. Now for the closing prayer, I request Brother Madhya Alagan from Pudukkottai to close in with a word of prayer. Over to Pudukkottai, Brother Madhya Alagan. We request Brother Madhya Alagan to close in with the word of prayer. Over to Pudukkottai. Namaste. Our Heavenly Father, we thank and praise Thy holy name, Lord. As this time here we spent in Thy presence, as you have spoken to us about our family building, even though many families are being separated and divorced and they have been set apart due to many reasons. Oh Lord, you have highlighted the things that happened behind it, the thoughts happened behind it. Oh Lord, you may enable each one of us to realize our failures and shortcomings and sins and over the things of the thoughts. You may enable us to be built our house in a way in which God planning us to be have. Heavenly Father, we thank and praise and submit Thy servant into Thy hands. பரலோகத்தின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த லாக்டவுன் நாட்களில் அநேக குடும்பங்கள் உடைவதற்கு காரணமாக இருப்பதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம். தேவரிதாமே இந்த வேலையிலே வேதத்தின் வெளிச்சத்தின் வாயிலாக தாவீதினுடைய குடும்ப வாழ்க்கையை கொண்டு எங்களுடைய வாழ்க்கை சரியாய் கட்டப்படுவதற்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்ததுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த வேலையிலே வெவ்வேறு இடங்களிலே வெவ்வேறு மனநிலையோடு இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் சமத்தை கொண்டாடுகிறோம். சபை விசுவாச பிள்ளைகளுக்காகவும், சபை மூப்பர்களுக்காகவும், சபை ஊழியர்களுக்காகவும், தேவ நாமம் தரித்தவர்களுக்காகவும் ஆண்டவரே, குடும்பங்களில் முழுமையாகவே ஆராதிக்க முடியாத சொல்லியிருக்கிற குடும்பங்களுக்காக சமத்தில் கொண்டாடுகிறோம் ஆண்டவரே. தேவர் தாமே எல்லா குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளும் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க, கிருபைக்குள்ள வழி நடத்துங்க. பேசுனது போல விட்டு கொடுத்து தேவனுடைய சமத்தில் ஒன்று செய்த கிருபை சமத்தை கொண்டாடுகிறோம். தொடர்ந்து வசனத்தை தியானத்தை ஒவ்வொருக்கும் தேவனை கிருபையை கொடுங்க, நாமத்தை மையப்படுத்துங்க, சித்தத்தை நிறைவேற்றுங்க. இதற்காக பிரயாசம் எடுக்கக்கூடிய கோடமகள் சபையாருக்காகவும் ஜான்சனங்களுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து கிருபைகளை காத்துக்கொள்ளுங்க. பாடலை கொண்டு வந்த தூத்துக்குடி சோதற்கும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளின் மாலை வேளையில் ஆசீர்வான வார்த்தையினாலும் பாடலினாலும் ஆசீர்வாத கிருபைக்கு நடிச்சுக்கிறோம். கேட்ட வார்த்தைகளும் வசனங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் மாற்றத்தையும் வசனத்தின்படியாக குடும்பம் கட்டப்படுவதற்கு ஏற்ற மாற்றப்படத்தக்கதாக தேவரை தாமே அனுக்கிரம் செய்ய போறதுக்காக நன்றி சொல்கிறோம். ஆசீர்வாதத்தை நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து கிருபைகளை காத்துக்கொள்ளுங்க. எல்லா துதி கனமாக நீங்க எடுத்துக்கோங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் மேற்புறமா இயேசு கிறிஸ்து மூலமாக மனத்தாழ்மையோடு கூட வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள அன்பின் பிதாவே, ஆமென். May the love of God the Father, the grace of the Lord Jesus Christ, and the fellowship of the Holy Spirit be with each one of us now and forevermore. Amen. Thank you all once again for joining in.
And we thank Brother Paul Augustine in the Lord for being with us this evening time. We thank all of you. May the good Lord be with us till we meet, God willing, tomorrow evening at the same time. Till then, God be with us.